ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் மதீனா நகரத்திலே ஹிஜ்ரத் என்ற புனித பயணம் மேற்கொண்டு வந்து அங்கே குடியேறிய நேரத்தில் எத்தகைய சிரமங்களையும் கஷ்டங்களையும் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். அவர்களுடைய தோழர்கள் பட்ட சிரமங்கள் உணவுக்காக, உடைக்காக, தங்குகின்ற இடத்திற்காக, குடும்ப வாழ்க்கைக்காக, இப்படி எல்லா வகையிலையும் அந்த மக்கள் பட்ட சிரமங்களை எல்லாம் நம்ம நேற்றைய தினம் தெரிந்து கொண்டோம். இன்றைய தினம் இந்த பயணத்திற்கும் அந்த சமுதாயத்திற்கும் தலைமை தாங்கி இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை நிலையை அந்த மதீனாவில் மேற்கொண்டிருந்தார்கள் என்பதை இன்றைக்கு நாம் அறியவிருக்கிறோம். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் எத்தகைய வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தார்கள் என்பதை அறிவதற்கு முன்னர் ஒரு அளவுகளை நீங்கள் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்திலே எந்த ஒரு மனிதனை உரசி பார்ப்பதாக இருந்தாலும் அவன் பரிசுத்தமானவனா, அவனுடைய பிரச்சாரத்தில் உண்மை இருக்கிறதா, அவன் சொல்லக்கூடிய கொள்கையில் அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்பதை உரசி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதன் தனிப்பட்ட முறையில எப்படி வாழ்கிறான், இந்த வாழ்க்கையை வச்சுதான் உரசி பார்க்கணும். சொல்லலாம், யாரு வேண்டுமானாலும் ஒரு அழகான தத்துவத்தை பிரச்சாரம் பண்ணலாம். பிரச்சாரம் பண்றது ரொம்ப லேஸ். அந்த பிரச்சாரம் பண்ற அந்த நேரத்திலேயே அது மீறக்கூடியவர்களை எல்லாம் நீங்க வாழ்க்கையில் சந்திக்கிறீங்க. ஒரு பிரச்சாரம் பண்ணுவான், இங்க எளிமையாக நீங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவான். அந்த எளிமையாக நடக்க வேண்டும் என்று இவன் பிரச்சாரம் பண்ணுகிற மேடைக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பாங்க. 2 லட்சம் ரூபாய் செலவு செஞ்ச மேடையில் நின்று கொண்டு நீங்கள் பொருளாதாரத்தை விரயம் செய்யாதீர்கள் இப்படி சொல்லக்கூடிய தலைவர்களை எல்லாம் நீங்க அந்த நேரத்தில் சொல்லும் போதே மீறலாம். அதாவது அடுத்த நிமிஷம் மீறல, எந்த நிமிடத்தில் அவன் எளிமையை பற்றி பேசுகிறானோ அந்த நேரத்திலே என்ன செய்வான், அதை மீறுவான். அந்நிய நாட்டு பொருள்களை நாம் அனுமதிக்கலாமா, அதை விடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அந்த கொக்கோ கோலா எடுத்து உடைச்சு மேலே கொடுக்கும். அது அந்நிய நாட்டு பாவம். பார்க்கிறோம், அந்நிய நாட்டு பொருள்களை நம்ம பயிர்க்கணும், அந்நிய பொருள்களை யாரும் வாங்கக்கூடாதுன்னு மேடையில் சொல்லுவான். இடையில சோடா குடிக்கிற மாதிரி பெப்சி எடுத்து செய்வான், குடிப்பான். அது அந்நிய நாட்டு பானம். குடிச்சு விட்டு பென்ஸ் காரில் ஏற்றுவான், அது அந்நிய நாட்டு காரு. அதை அவன் போட்டு ஒரு சட்டை அந்நிய நாட்டு சட்டையா இருக்கும். கட்டி இருக்கிற வாட்சி மேட் இன் ஜப்பானா இருக்கும். அந்த வாட்சியில் டைம் பார்த்து செய்வான், அந்நிய பொருள்களை பயிர்க்கிறீங்களா. அந்த நிமிஷத்திலேயே மீறக்கூடியவர்களை தான் நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கிறோம், பிந்தி மீறுவது அல்ல. அதே நேரத்தில் இன்னும் சில பேர் என்ன செய்வான், கொஞ்சம் திறமையானவனா இருந்தா பேசுற அந்த நேரத்தில் மட்டும் மீறாமல் என்னமே பரிசுத்த மாதிரி காட்டிக்கிட்டு மேடையை விட்டு இறங்கின உடனே மீறுவான். அப்படி கொஞ்சம் பேர் இருக்கான். மேடையிலேயே மீறுவோம், சொல்லும் போதே மீறக்கூடியவன் இருக்கிறான், சொல்லி கொஞ்சம் நேரம் கண்டதுக்கு மாறி நடக்கக்கூடியவன் இருக்கிறான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு இதுல மொத்தத்துல எல்லாம் கூட ஒருத்தன் வந்து கரெக்டமா நடந்துட முடியும். எதுல கரெக்டா நடக்க முடியாது தெரியுமா, இந்த வயசுல தான் நடக்க முடியாது. எதுல வேணாலும் கரெக்டா நடந்துடலாம். எதுல நடக்க முடியும், பெரிய பெரிய பணக்காரனா இருப்பான், அவன் போட்டுக்கிற சட்டை வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு நிக்கிற சட்டை இருக்கும். பெரிய பணக்காரன் பிச்சைக்காரனுக்கு நிகரான ஒரு சட்டையை போட்டுட்டு வருவான். கிழிஞ்ச செருப்பை 7 தடவை தச்சு போட்டு வருவான். அதுல எல்லாம் ஒரு செல்வந்தன் கூட தன்னை கட்டுப்படுத்திக்கிற முடியும். இந்த வயிற்று நாச்சி இருக்கு பாருங்க, அதுல எல்லாம் அடிபட்டு போயிடும். இந்த திங்கிறதுல வந்து ஆள் அவுட் ஆயிடும். அப்ப இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்காக வேண்டி நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, இந்த உலக வாழ்க்கை சதம் கிடையாது, ஆகிரத்துக்காக வேண்டி எல்லாத்தையும் தியாகம் செய்யுங்கன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான பிரச்சாரம் இது. இந்த உலக சதம் கிடையாது, ஆகிரத்துன்னு ஒன்று இருக்கு, அங்க நல்லா இருக்கணும், அதுக்காக நீங்க இங்க எவ்வளவு தியாகம் வேண்டாலும் செய்யுங்கன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. அப்படி சொல்றது லேசுதான். அப்படி ஆகிரத்தை நம்பி அந்த மக்கள் எல்லாம் தியாகம் பண்ணினாங்க. இந்த மக்களை எல்லாம் தியாகம் செய்ய தூண்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி நடந்தாங்கன்னு பார்க்கணுமா இல்லையா? அவர்கள் சொன்னபடி இந்த உலகம் பெருசு இல்லைன்னு நடந்தார்களா, சொல்வது உனக்கு தான் எனக்கு இல்லைன்னு நடந்து கொண்டார்களா அப்படின்னு பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வறுமை நிறைந்த வாழ்க்கை மற்ற எந்த சஹாபியுடைய வாழ்க்கைக்கும் குறைஞ்சது கிடையாது, மற்ற எந்த ஏழை மனிதனுடைய வாழ்க்கைக்கும் குறைவானது கிடையாது.
அவ்வளவு ஒரு கீழ்த்தரமான தரத்துல கீழ்த்தரம்னா மற்ற அந்த இடத்துல ரொம்ப குறைந்த தரத்தில் உள்ள வாழ்க்கையை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க. இது ஒரு கவனத்தை நீங்க வச்சுக்கணும். ரசூலுல்லாஹி பத்தி சொல்லும் பொழுது நம்மளை அறியாமலேயே இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்காருன்னா கண்டிப்பா இவர் சாதாரண மனிதர் இருக்க முடியாது. இறைவனுடைய தூதராத்தான் இருக்க முடியாது. இதுல இருந்து நம்ம நம்பலாம். அவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்து காட்டிருக்கிறாங்க. இரண்டாவது, மக்காவில் இருக்கும் பொழுது நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்தவங்க, வரும்பொழுதே பணத்தை கட்டிக்கிட்டு மதீனாவுக்கு நுழைஞ்சவங்க, வீடு வாசல் பள்ளிவாசலுக்குரிய இடத்தை சொந்த காசை கொடுத்து வாங்குற அளவுக்கு ஓரளவுக்கு செழிப்போடு இருந்தவங்க தான். அப்படி ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதை துறக்கிறதுக்கு பாருங்க, அதை இழந்து போறது பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுலயும் அந்த மாதிரி ஜெயிச்சு காட்டியிருக்கிறாங்க. எப்படி அவங்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றுல ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு நபித்தோழர்களும் அவங்களுடைய ஏழ்மை நிறைந்த அந்த வாழ்க்கையை பற்றி வர்ணிக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்ப அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கூட்டத்தை கடந்து போறாங்க. பிற்காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கூட்டத்தார் உட்கார்ந்து இருக்கிற பகுதியை கடந்து போறாங்க. அங்க என்னடான்னு கேட்டா அப்படி பொறிச்சு ஆடு வச்சிருக்கு. இன்னைக்கு ஆடுலாம் முழாட்டை பொறிச்சு ஆடுவான ஒரு ஆட்டையே பொறிச்சு வச்சு அந்த சமுதாயம் உட்கார்ந்து சாப்பிட்டு உட்கார்ந்துருக்காங்க ஒரு கூட்டத்தினர். அதை கடந்து போகும் பொழுது அவங்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க ஆட்டை பொறிச்சு திங்கிறீங்க, இப்பதான் ரசூலுல்லாஹி மறந்து கொஞ்ச நாள் ஆயிருக்குது, அதுக்கு இடையிலேயே ஒரு சீக்கிரத்திலேயே பொறித்த ஆட்டை திங்கிற அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார நிலை மேம்பட்டு இருக்குது, உங்களுடைய தகுதி தரமெல்லாம் கூடி போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நிலையில் மரணித்தார்கள் உங்களுக்கு தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க, خرج رسول الله صلى الله عليه وسلم من الدنيا ولم يشبع من خبز الشعير. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துன்யாவிலிருந்து ஆகிரத்துக்கு பயணமானாங்களே, அந்த பயணமாக இருக்கும் பொழுது ஒரு நாள் கூட அந்த தீட்டாத கோதுமை இருக்க, தீட்டாத கோதுமையிலே தயாரிக்கப்பட்ட ரொட்டியை சாப்பிட்டு கூட வயிறு நிரம்பவில்லை. கோதுமையில 2 கோதுமை இருக்குங்க, ஒன்னு தீட்டிய கோதுமை, இன்னொன்னு தீட்டாத கோதுமை. அதாவது தொழில் கோதுமைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, இன்னொன்னு மணி கோதுமைன்னு. அதை நம்ம பாஷையில நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்வதாக இருந்தால் நெல்லையும் அரிசியும் சொல்லலாம். நெல்லு அரிசிக்கு வித்தியாசம் இருக்குல்ல, நெல்லில் இருந்துதான் அரிசி எடுக்கிறோம். அந்த மாதிரி கோதுமையில கோதுமைக்கு மேல கவர் பண்ணிருக்கும்ல, அதுக்குதான் தொழில் கோதுமைங்கிறது. நீங்க கடையில வாங்குறது கோதுமை அரிசி மாதிரி கோதுமை வாங்குறீங்க, அந்த கோதுமைக்கு ஒரு கவர் இருக்கும், நெல் மாதிரி ஒரு கவர் போட்டிருக்கும். அந்த கோதுமை தான் ஷஅீர்ங்கிறது. வசதியானவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த கோதுமையை துறையில அரைச்சி அந்த மேல உள்ள தோலை நீக்கிட்டு தோல் இல்லாத கோதுமை எடுத்துதான் மாவாக்கி சாப்பிடுவாங்க. வசதியற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா கோதுமை தனியாக நீக்கிட்டு அதுல ஒரு அரைப்படி குறையும்ல, அதனால கோதுமையோட சேர்த்து நெல்லையே அரைச்சி சாப்பிடுற மாதிரி. நெல்லையே மாவாக அரைப்பதும் அரிசியை மாவாக அரைப்பதும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. நெல்லையே அப்படி போட்டு மாவா அரைச்சா உங்களுக்கு திங்க முடியுமா? அரிசியா அரைச்சா உங்களுக்கு திங்க முடியுது. அபூ ஹுரைரா சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய நேரத்தில் அவர்கள் தீட்டாத கோதுமை இருக்கிற அந்த கோதுமை ரொட்டியை சாப்பிட்டு கூட வயிறு நிறைஞ்சவில்லை. வயிறு நிறையும் அளவுக்கு அந்த ரொட்டி கூட கிடைக்கவில்லை. தீட்டிய சுத்தமான கோதுமை ரொட்டியை நான் சொல்லல, தீட்டப்படாத அந்த கோதுமையில் தயாரிக்கப்பட்ட ரொட்டியை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிறார சாப்பிட்டது கிடையாதுப்பா, நீங்க பொரிச்சாட்டை வச்சு சாப்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட சொன்னதாக சஹீஹுல் புகாரியில இடம் பெற்றிருக்கிறது. அப்ப இது அந்த வாழ்க்கையை எப்படி காட்டுறாங்கன்னு பாருங்க. அதாவது இவ்வளவு வசதியாக இவ்வளவு பெரிய உலகத்தில் அந்த மனிதருக்கு இருக்கிற புகழ் யாருக்கும் நல்லா கொடுக்கவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்திருக்கிற அந்த புகழ் இன்னைக்கு இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் யாரும் கேட்கல. அப்படி ஒரு புகழ், அவங்களுடைய பெயர் உச்சரிக்கப்படாத ஒரு நிமிடம் கூட இல்லை, ஒரு வினாடி கூட இல்லை. அந்த மாதிரி ஒரு பெயரை கேட்டவுடனே அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு இருக்கிறார்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக அவர்களுக்காக நம்ம துஆ செஞ்சோம். ஸலவாத்துனா துஆ தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் ஏதாவது ஒரு வகையில நமக்கு தெரிஞ்ச விதத்துல பிரார்த்தனை பண்றோம். அவ்வளவெல்லாம் ஒரு மனிதர்களுடைய உள்ளங்கள் பூரா
ஒரு உயர்வான இடத்தை பெற்றிருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த கோதுமை கூட கிடைக்கல. இந்த தீட்டப்படாத கோதுமையில் இருந்து தயாரிக்கப்பட்ட ரொட்டி கூட தயிர் நிரம்புற அளவு கிடைக்கல. அதே மாதிரி நோமான் பின் பஷீர் இவர் ஒரு சஹாபி. இவரு பிற்காலத்துல கூஃபாவில் அலி இல்லாமுடைய காலத்துல கூஃபாங்கிற பகுதியில் ஆளுநராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கார். கூஃபாவுடைய கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது அங்க நம்பர்ல இருந்து உரையாற்றுகிறார். கூஃபாவில் இருந்து உரையாற்றார். அப்ப இதை அப்படி நினைவு கூறுகிறார். அந்த தங்க எப்படி தெரியும் கேட்டாங்க, அந்த வாழ்க்கையிலேயே உருண்டு பிறந்துகிட்டு இருக்கும்போது அதை பத்தி யாரும் பேச மாட்டோம். எப்ப பேசவும் தெரியுமா, ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மேலே கீழே போனா தான் முன்னே பத்தி பேசுவோம். ரொம்ப கீழே கிடந்துட்டு மேல போனா அந்த பழைய நிலையை நினைச்சு பார்ப்போம். ரொம்ப மேல கிடந்துட்டு கீழே வந்தாலும் அப்போ என்ன செய்வோம், நேற்று ரொம்ப தெரியாதான்னு 4 பேர் நினைச்சு பேசுவோம். அப்ப அதே நிலையை நீடிச்சா பேச முடியாது. அப்ப இந்த நோமான் பின் பஷீர் என்ற ஒரு கூபா வரைக்கும் இஸ்லாமிய ஆட்சி போய் அங்க ஒரு ஆளுநர் ஒரு அந்தஸ்தை அடைந்த பிறகு முன்பரில் இருந்து கொண்டு பேசுகிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மட்டமான பேரிச்சம்பழம் இருக்குல்ல, இந்த பேரிச்சம்பழத்துல இப்போ கொட்டையெல்லாம் எடுத்து பேக்கிங் சிகிச்சை இல்லாம டிவியில விளம்பரம் பண்ணி வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு அட்வான்ஸ்ல போயிட்டு உலகம். பேரிச்சம்பழத்துக்கு பல பிராண்டுகள் போட்டு வைக்கலாம். அப்படி காலம் அந்த பேரிச்சம்பழத்திலே இந்த காஞ்சி பணம் இருக்கிறாங்க, சுருங்கி போனது கஜூரி இல்ல, அதுக்கும் கீழே உள்ளது மட்டமான பேரிச்சம்பழம் இருக்கு. அந்த மட்ட பேரிச்சம்பழம் கூட கிடைக்காத நிலையில் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு போனாங்க. இன்றைக்கு என்னடான்னு கேட்டா உங்களுக்கு வகை வகையான கலர்கள்ல பேரிச்சம்பழத்தை சாப்பிடுறீங்க. நோமான் பின் பஷீர்ங்கிறவரு அந்த கூபா மக்கள் சொல்றாரு, பேரிச்சம்பழத்துலதான் உங்களுக்கு எத்தனை வெரைட்டி இன்னைக்கு நீங்க சாப்பிடுறீங்க, எத்தனை வெரைட்டி எத்தனை வகையை சாப்பிட்டு இருக்கிறீங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பேரிச்சம்பழம் மாத்திரம்தான் உணவு என்று இருந்த அந்த காலத்துல கிடைச்சது மட்டமான பேரிச்சம்பழம் தான். சுருங்கி போய் அந்த இனிப்பு சத்து குறைவா போய் ஒரு வெள்ளை கலர்ல வெளுத்து போயிருக்குமே அந்த பேரிச்சம்பழம் கூட வயிறு நிறைய அளவுக்கு கிடைக்காது. இதாம்பா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நோமான்கள் அதெல்லாம் பார்த்தவங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நேரடியாக முன்பு பார்த்தவர்கள் இதை விமர்சிக்கிறாங்க சொல்றாங்க. அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான் எப்ப நடக்கும் நீங்க பார்க்கணும். இதெல்லாம் இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க ஒரு நாட்டின் மன்னர், அவனை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்களும் நானும் இல்லை, இந்த நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்களே, அப்ப அவங்களுடைய பொசிஷன் என்ன? அவங்க ஒரு ஆட்சி தலைவர், அவங்க ஒரு உத்தரவு போட்டா எதுவும் நடக்கும். அதே நேரத்தில் அவங்க தான் இப்படி நடந்துக்கிட்டாங்களே தவிர மற்றவர்கள் நிலையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமா தரம் கூடியிருக்கு. எந்த அளவுக்குன்னா ஜகாத்திலே இருந்தும் கனிமத்திலே இருந்தும் பல பகுதிகளை வெற்றி கொண்டு அவர்களுக்கு விதிக்கப்படுற ஜிஸியாங்கிற வரியில இருந்து பல வகையில அரசாங்க கஜானாவுல நிதி குவிய ஆரம்பிக்குது. அவ்வளவு நிதிகளை குவிய ஆரம்பிச்சு ஆளாளுக்கு என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க, கணக்கு வழக்கு இல்லாம கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழும்போதே ஏற்படுது. எப்படி ஏற்படுதுன்னு பாருங்களேன். நீங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கஜானாவில் இல்ல அதனால ரசூலுல்லாஹ் இருந்திருப்பாங்க. கஜானாவில் எப்படி இருந்துச்சுங்கிறது சான்று ஒரு கருத்துல சான்று சொல்ற. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒருத்தருடைய ஜனாசாவுக்கு போனாங்கன்னா ஒரு ஆள் இறந்துட்டாங்க, ஜனாசாவுக்கு போவாங்க. போன உடனே என்ன செய்வாங்கன்னா ஆரம்ப கட்டத்துல எல்லாம் ஜனாசா தொழுகிறதுக்கு முன்னாடி இவருக்கு ஏதாச்சும் கடன் இருக்கான்னு கேட்பாங்க. கடன் இருக்குன்னு சொன்னார்களே ஆனால் நான் தொழுவிக்க மாட்டேன். அந்த கடனை அவர் சொந்தக்காரங்க யாராவது கொடுங்க. கடனாளியாக ஒருத்தன் போய் சேரக்கூடாது. இந்த கடனான இவர் செஞ்ச நன்மையில ஆசிரியத்தில் கேட்பான். இப்ப நான் கடனாளியா போய் மூத்தாயிட்டேன்னா நான் யாருக்கு கடன் வாங்கணும்னு அவர் ஆசிரியத்தில் கேட்டு வருவாரு. யாரெல்லாம் நான் 1000 ரூபாய் கடன் வாங்கி தரல. அங்க 1000 ரூபாய் செல்லுமா? அந்த உலகத்தில் 1000 ரூபாய் திருப்பி கொடுக்க முடியாது. அப்ப என்னது திருப்பி கொடுக்க வேண்டி வரும்? நம்ம அமல்கள் மூலமாக செய்த நன்மைகளை தான் திருப்பி கொடுக்க வேண்டி வரும். அப்ப நன்மைகளை இழந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி கடன் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டிருக்கிறாங்க. நமக்கு கற்றுத்தந்த அத்தையாத்துல ஒரு துஆவுல கூட நம்ம ஒரு கேட்கிறோமே, மினல் மாசனி வல் மஹ்ரமி, எல்லாம் கடனை விட்டு இடத்துல பாதுகாப்பு தேடுறதுன்னு சொல்லி, கடன்கிறது பாதுகாப்பு தேடுற அளவுக்கு டேஞ்சரானது. கடன்கிறது ரொம்ப ஒரு பாவமான நினைக்கிறது. தேவைக்கு வாங்கிக்கலாம், பாவம் கிடையாது. ஆனா கொடுக்காம இறந்து போயிட்டோம்னா பெரிய இழப்புல உண்டாயிட்டு. கொடுக்காம இறந்து அவன் மன்னிக்காம விட்டான்னு சொன்னா பெரிய இழப்பு உண்டாக்கக்கூடியது. அதனால தொழிலிக்க மாட்டாங்க.
ஏன்னா கடன் இருக்கா இருக்கு, ஒரு அண்ணன் இருக்கார, தம்பி இருக்கார, மாமா இருக்கார, மச்சான் இருக்காரான்னு கேட்பாங்க. அவனையும் பாருங்க தேர்ந்தெடுக்கிற நேரம் அந்த நேரத்தில் கொடுத்துருவாங்க. அதாவது அண்ணன் தம்பியா இருந்தா கூட கடனை கொடுக்க மாட்டான். எப்ப கொடுக்கலாம் தெரியுமா? பாடி கிடைக்கும்போது கொடுக்க சொல்லுங்களேன், கொடுத்துருவான். கடன்கார சட்டையை பிடிச்சி ரூபாய் கொடுத்துருவான். ஜனாசாவன்னா அவனுக்கு அந்த கௌரவ பிரச்சனை செகண்ட் நேரத்தில் வச்சு செய்வான். அண்ணன் எவ்வளவு அப்படின்பான். நாளைக்கு கடை கொடுக்க மாட்டான். அந்த ஜனாசா கிடைக்கிற நேரத்தில் ஒரு விவகாரத்தை கிளப்புனா அந்த இடத்துல ஒரு கௌரவ பிரச்சனை வரும். டக்குனு எவ்வளவு கேட்கப்படுவான். என்ன எவ்வளவு கணக்கு பண்ண மாட்டான். எவ்வளவு 10,000 ரூபாய் நான் தரேன் புரியுவாங்கல்ல. நாளைக்கு தரேன் நாளைக்கு நான் போய் வேலை கொடுத்துட்டு அவ்வளவு நான் தர மாட்டேன். அந்த நிமிஷத்துல தருவான். இது ரசூலுல்லாஹ் கரெக்டா இடம் கொடுத்துக்கிட்டு பெரிய மனோதத்துவத்தை கரைச்சி குடிச்ச ஒரு ரசூலுல்லாஹ் இருக்கணும். அப்படியாவது அல்லாஹ் தூதரை அனுப்புவான். மனித மனங்களை படிக்கணும். அது ஒரு காரியம் சொன்னா மட்டும் பத்தாது, பிராக்டிக்கலா சாத்தியமாகிற மாதிரி இடத்துல அடிக்கணும். அப்பதான் சரியா வரும். அப்ப அந்த ஜனாசா கிடைக்கும்போது அடிப்பாங்க. இவர் கடனாளியாக இருக்கிறார், சொந்தக்காரங்க யாராவது இந்த கடனை கொடுத்தீங்கன்னா நான் தொழில் வைப்பேன், இல்லைன்னா நீங்க தொழில் வச்சுக்கிறீங்க. அப்ப நம்ம சொந்தக்காரருக்கு ரசூலுல்லாஹ் தெரிவிக்கணுமேங்கிற ஒரு ஆர்வத்துல கடன்களை தீர்த்துவாங்க, ரசூலுல்லாஹ் தெரிவித்தாங்க. இது ஆரம்ப காலத்தில் இப்படி செய்து கொண்டிருந்தார்கள். பிறகு எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நிலைமை உயர்ந்தது என்றால் அவங்களுடைய ஆட்சி நிலைமை, அவங்க நிலைமை இல்லை, அவங்களுடைய அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமை எந்த அளவுக்கு உயர்ந்தது என்று சொன்னால், ஜனாசாவில் பிறகு கலந்து கொள்ளும் பொழுது சொல்வார்கள், உங்களில் யாராவது சொத்துக்களை விட்டு சென்றார்களேயானால் அந்த சொத்துக்களை வாரிசுகள் எடுத்துக் கொள்ளட்டும். உங்களில் யாராவது கடனை விட்டு சென்றார்களேயானால் அது என்னை சேர்ந்து என்கிட்ட வந்து யாரா இருந்தாலும் இவர் கடன் தரணுமா, நான் தரவா என்ற பேர் சொல்லு. யார் யாரு கடன் தரணும், இவர் கடன் கொடுத்தவர்கள் என்று சொல்ல வைக்குவேன், நான் தீக்கிறேன் ரசூலுல்லாஹி சொல்லும். அந்த சமுதாயத்தில் மூத்தா போற ஒவ்வொரு கடனாளியின் கடனை ஒரு ஆட்சித் தலைவர் என்ற முறையில் ரசூலுல்லாஹி தீர்க்கிறார்கள்னா எவ்வளவு கஜானாவில் இருந்திருக்கு பார்த்துருக்கேன். ஒரு ஆள் பெரிய மூத்தா போயிருக்காருங்க, அவர் ஜனாசா போட்டுக்கிட்டு ரசூலுல்லாஹி எப்படி கேட்கிறாங்க, இவருக்கு யாராவது கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறார், இவர் யாருக்காவது கடன் தரணுமா, எனக்கு 1000 ஒன்றாயிரம் சாயந்தரம் வாங்கிப்போ, எவ்வளவு போனாலும் சரி. அப்ப உங்களுடைய சொத்தை விட்டு சென்றால் அந்த சொத்தை அவன் வாரிசு எடுத்துக் கொள்ளட்டும், கடனை விட்டு சென்றால் அது என்னை சேர்ந்தாங்க ரசூலுல்லாஹி இருக்கணும். இப்படி இன்னும் ஆட்சி எப்படி இருக்கணும் வழிகாட்டு ஆட்சி முறை, ஆட்சி தலைவர் என்ற ரசூலுல்லாஹி தனியாக நம்ம ஒரு தலைப்பில் சொல்லுவோம். அப்ப அதை பார்த்துக்கிறோம். ஒரு ஆட்சித் தலைவர் பாருங்க, ஒரு குடிமகனுடைய ஒரு பிரச்சனைகளையும் அவங்க தலையிட்டு அவனை கடனற்றவனாக ஆக்குவதற்காக வேண்டிய அக்கறை செய்கிறாங்கன்னு பாருங்க. அப்ப இருந்துச்சு கஜானாவுல, கஜானாவுல ஒண்ணு இல்லாம இல்ல, கஜானாவுல கடனை தீக்கிற அளவுக்கு இருக்குது. ஒரு ஆளு கிராமவாசி எல்லார்கள் இருக்கிறாங்க, கடினமான ஒரு கனத்த கம்பளி போர்வையை போட்டிட்டு இருக்கிறாங்க. கிராமவாசி அவங்க நாகரிகம் தெரியாது, கிராமத்தார்களுக்கு எழுத்து முகமது எனக்கு அந்த ஒட்டகத்தை ஒன்று கொடு, என் ஒட்டகத்தை நான் நிறைய வந்துருக்கேன் தேவை சொல்லி கொடுத்து இழுக்கிறான். அந்த இழுக்கிறதுல அப்படி சிறந்த மேனி ரசூலுல்லாஹி சிவப்பு மேனி, அந்த அழுத்தத்தில் அப்படியே அப்படி வரி மாறி இருந்தது. சகாபாக்கள் அதிக போறாங்க, என்னடா சட்டை பிடிக்கிறேன்னு சொல்லி உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒட்டகத்தில் ஏற்ற அனுப்புகிறாங்க. அவர் ஒரு பெருமை கேட்டா ஒட்டகத்தை தூக்கி கொடுக்கறது கசதி. எதுக்கு சொல்றேன்னா அவங்களுடைய பெருந்தன்மையை தனியாக விளங்குறதே விஷயம். அவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எப்படி சகஜமா பழகுனாங்க அந்த விஷயத்தை நான் சொல்ல வரல. ஒரு பிறந்து கேட்க ஒரு ஒட்டகம் கொடுக்க முடியுது. ஒட்டகம்னா கார் மாதிரி, நீங்க காருக்கு ஒட்டகத்துக்கு ஒரு ரேட்டு தான், அது விலை மதிப்புள்ளதை ஒட்டகம் அன்றைய சூழ்நிலையில ஒரு ஒட்டகம் பெரிய பணக்கான அந்த சமூக அமைப்புல ஒரு யாரு என்று தெரியாத ஒருத்தர் எனக்கு ஒரு ஒட்டகம் வேணும், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒரு ஒட்டகத்தை பிடிச்சி கொடுன்னு சொல்றாங்கன்னா கஜானாவில் எந்த அளவுக்கு செழிப்பு இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஒட்டகத்துக்கு தெரியாத ஆளுக்கு கொடுக்குற அளவுக்கு செழிப்பு, எல்லாருடைய கடனையும் ஏற்றுக்கொண்ட அளவுக்கு செழிப்பு. இப்படி செழிப்பான கஜானாவை நிரப்பி வைத்திருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகம் முழுவதும் அப்படி புகழ் பெற்றிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள கடைசி வரைக்கும் மூத்தாவது வரைக்கும் உள்ள நிலைமை இது ஆரம்ப 2 வருஷத்துல நினைக்கிறாதீங்க, ஆரம்பம் 3 வருஷம், ஆரம்ப 4 வருஷம் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்களே, அப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க ரசூலுல்லாஹி நினைக்கக்கூடாது. அபூஹுரைராவுடைய இந்த வார்த்தை உங்களுக்கு வழங்குது. அதாவது தீர்த்தப்படாத கோதுமை ரொட்டியில் வயிறு நிறைக்காதவர்களாகத்தான் ரசூலுல்லாஹி உலகத்தை விட்டு போனார்கள். கடைசி காலம் வரைக்கும் நிலைமை, மரணிக்கிற வரைக்கும் அந்த மாதிரி வயிறு சாப்பிடலங்கிறாங்க. மரணிக்கிற எடுத்து அவ்வளவு சாப்பிட்டுக்கலாம், எவரும் கேட்க முடியாது. அப்படியா பக்கத்து நாட்டில் மன்னர்கள்லாம் இருந்தாங்க, எப்படி நடந்துட்டாங்க? ஒரு மன்னர் சொன்னா இன்னொரு நாள் பண்ணலாம், யாரும் எதிர்க்க மாட்டாங்க மன்னரை.
இந்த மாதிரியான ஜனநாயகம், பத்திரிகை, எதிர்கட்சி, பார்லிமெண்ட் இதெல்லாம் இருக்கக்கூடிய காலமாவது யாரும் எதிர்க்க முடியாது. அந்த காலத்தில் ஒரு பரிசுத்தமாக நடந்து காட்டிருக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இன்னொரு டைம்ல சொல்றாங்க, மா சபிய ஆலு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் காமின் ஸலாஸத அய்யாமின் ஹத்தா குபில. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களின் குடும்பத்தார்கள், அவருடைய மனைவி, அவருடைய மனைவிமார்கள் குடும்பத்தார்கள் இருக்காங்களே, அவர்கள் கூட 3 நாட்கள் தொடர்ந்து வயிறார சாப்பிட்டது கிடையாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற வரைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற காலம் வரைக்கும் 3 நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் வயிறார சாப்பிட்டது கிடையாது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாளைக்கு வயிறார சாப்பிட்டாங்கன்னா அடுத்த நாளைக்கு கிடைக்காது. அதுக்கு வயிறு நிறைய சாப்பிடுவது என்பது 3 நாளைக்கு ஒரு தடவை நடக்கும். 3 நாள் தொடர்ந்து வயிறார சாப்பிட்டது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலேயே நடந்து கிடையாது என்று சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி ஆயிஷா நாயகி அதே வார்த்தையை சொல்றாங்க, மதீனாவுக்கு வந்ததில் இருந்து மரணிக்கிற வரைக்கும் 3 நாள் நாங்கள் வயிறார சாப்பிட்டது கிடையாது. மதீனாவுக்கு வர வரைக்கும் நல்லா இல்லை. என்றைக்கு நாங்க மதீனாவுல கால் எடுத்து வச்சோமோ அன்றையில இருந்து மரணிக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற 10 வருஷம் வரைக்கும் அந்த 10 வருட காலமாக வயிறார நாங்க 3 நாள் வயிறார சாப்பிட்டு இருக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கை நிலைமை போயிட்டு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி எந்த அளவுக்கு சொன்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியாளர் 10 வருட காலம் மதீனாவுக்கு வந்ததில் இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பணிகளையும் செய்யக்கூடிய ஊழியர் யாரு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க சொல்லுவாங்க, 10 வருடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஊழியம் புரிந்தேன். ஒரு தடவை கூட நான் செய்யாத ஒரு காரியத்தை பற்றி ஏன் செய்யலன்னு கேட்டதில்லை. நான் செய்துவிட்டு வந்த ஒரு காரியத்தை பற்றி ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டதில்லை. 10 வருட காலம் பணியாற்றி இருக்கிறேன். இப்படி நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல ஒரு ஆளை நான் என்ன செய்யல, என் வாழ்நாளில் கண்டது இல்லைன்னு கூட அவர் சிலாயிப்பார். அவரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு நெருக்கமாக இருந்த அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்நாள்ல இந்த பாத்திரம் இருக்குல்ல, பாத்திரத்தில் வைத்து சாப்பிட்டதே கிடையாது. குழம்பு இருந்தா பாத்திரம் வேணும், குழம்பு ஊற்றி சாப்பிடுறதுக்கான பாத்திரம் ஒண்ணு வேணும். அந்த உணவுக்கும் அவர்கள் பாத்திரத்தை பயன்படுத்துவது இல்லை. இங்கே உள்ளவங்க அதுக்கு உள்ள குழம்பு இருக்கிற அந்த குழம்புக்கும் அவர்கள் பாத்திரத்தை நோக்கி சாப்பிட்டு நான் பார்த்ததே கிடையாது. பாத்திரத்தில் சாப்பிட மாட்டாங்க. அப்ப எப்படி சாப்பிடுவாங்க கேட்கிறாரு. மனசு சொல்லும் பொழுது பாத்திரம் இல்லாம சாப்பிட்டாங்களா? அந்தரத்தில் வைக்க சாப்பிடுவாங்க. ஒண்ணும் இல்லாம இப்படி சாப்பிட முடியும் கேட்கும் பொழுது ஒரு துணி இருக்கும், ஒரு துணியை வச்சுக்கிறாங்க, அதில் ரொட்டியை போட்டு சாப்பிடுவாங்க. ஒரு துணி, அதில் ரொட்டி, காஞ்ச ரொட்டி. இந்த ரொட்டியை தான் சாப்பிடுவாங்களே. பாத்திரம் வச்சு தனியா பாத்திரமே விட வேண்டியிருக்கு. சோற்று தேவைக்கு மேல அதுக்கு அதிக அழகு கொடுத்து வச்சுட்டு இருக்கிறோமே. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தோட ஒப்பிட்டு பார்த்தா இது என்ன வாழ்க்கை? இது ஒரு பிளாட்பாரத்தில் இருக்கிறவர்கள்ட்ட கூட இதோட விதமான நிலைமை இருக்கும். பிளாட்பாரத்தில் வீடு வாசல் இல்லாம இருக்கிறாங்களே, அவர்கள்ட்ட கூட இதை விட பொருளாதாரத்தில் கொஞ்சம் உயர்ந்த ஒரு நிலையில தான் இருப்பாங்க. அதை விடவும் ஒரு இதை சகிச்சுக்கிட்டாங்க பாருங்க. 10 வருஷ காலத்துக்கு ஒரு நாளைக்கு செய்யலாங்க. ஒரு நாளைக்கு நீங்களே இலையில வச்சு தின்றுக்கணும். வீட்டுக்கு வாங்கி இலையில வச்சு தின்றுவீங்க பாத்திரம் இல்லாம. 7 மார்க்கு தான் செய்யுது. ஒரு நாளைக்கு செய்யலாம், ஒரு நாளைக்கு செஞ்சுக்கணும். 10 வருஷம் 355 நாள் 10 வருஷம் வேலை பண்ணிக்கிறோம். சுபஹானல்லாஹ். இத்தனை நாள் ஒரு மனிதனால் இதை தொடர்ந்து கண்டினியூவாக இப்படி இருக்க முடியுதுன்னா இது எப்படி முடியுது? 1-2 நாளா? ஒரு நாள் இருக்கலாம். இந்த நோன்பு வந்து பெருமாள் வரும்போது நமக்கு தெரியுதுல, இந்த பகல் நேரத்தில் சின்ன ஒரு தியாகம் பண்றோம். என்ன பெரிய தியாகம் கேட்டா தியாகமே கிடையாது. ஏதோ ஒரு நேரத்தை கேட்டு பண்ணிக்கிறோம். மூன்றில் போனா நோன்புல ரொம்ப திங்கிறோம். மற்ற நாட்களை விட மார்க்கத்தில் தடை ஒண்ணும் கிடையாது. தடை ஒண்ணும் கிடையாது, திங்கலாம். மற்ற நாட்களை விட நோன்புல என்ன செய்யணும்? நேரத்தை மாத்திக்கிறீங்க. இருக்கிற நோன்பு லைட்டாக நடிச்சுக்கிறீங்க. தொழுதுட்டு போகணும், அப்புறம் ஒன்னும் வேண்டிய நடிக்கிறீங்க பல பேர். அப்புறம் 3 மணிக்கு எழுந்திரிச்சு செய்யறீங்க. சுப வரைக்கும் வெற்றியா முடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி அது நொறுக்கு திணி வர வண்டி இருக்கு டாக்டர் சொல்ற வரைக்கும். அப்போ இவ்வளவு நேரமும் வண்டியில் செய்து சேர்த்தா இருக்கிறீங்க. செலவுல கணக்கு பார்த்தாலும் நோம்புலாக கூட வரும். மற்ற நாட்களை விட நோன்பு காலங்கள்லாம் நம்ம நிறைய சாப்பிடுறோம். என்ன செய்யறோம்? பகல்ல உள்ள ராத்திரிக்கு மாத்திக்கிறோம், ராத்திரிக்கு உள்ளதை பகலுக்கு மாத்திக்கிட்டோம். டைம் சேஞ்ச் பண்ணீங்களே தவிர
இன்னும் இழந்து என்ன தியாகம் பண்ணிட்டீங்க? உங்க சாப்பாடு தியாகம் பண்ணிட்டு 1000 ரூபாய் கட்டினா கிளம்புறீங்களா? அப்படி மார்க்கம் சொல்லவும் இல்லை. அப்ப இந்த சின்ன ஒரு பகல்ல விழித்துக்கிட்டு இருக்கும்போது செய்யற தியாகமே நமக்கு கஷ்டமா இருக்குது. எப்படா நோம்புக்கு வாங்க சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்மளுடைய மனநிலை இருக்கு. அப்படிதான் இருக்கும், அவனும் தப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த பெருநாள் பிறையை பார்க்கறது எவ்வளவு சந்தோஷம். பெருநாள் பிறை தெரிஞ்சவன எதுக்கு அந்த சந்தோஷம்? அல்லா சொன்னதுதான் நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டோம், அவ்வளவு முடியும். இது மனதில் முடியாதுன்னு காட்டுறதுதானே செய்யணும். அப்ப இது சின்ன ஒரு இதே நமக்கு அழகா விளங்குவேன். வருஷக்கணக்கில் 10 வருஷ காலமாக இந்த நோம்பாளியை விட மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்களே, இது எப்படி நம்ம யோசிச்சு பாருங்க. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை. அதே மாதிரி அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு அவங்க சொல்றாங்க, கத்தாதா வெளியிலான்னு சொல்றாங்க, நாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்தோம். வரும்பொழுது அவரோட அந்த சமையல்காரர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு. தொட்டி இதெல்லாம் தயாரிச்சு பரிமாறக்கூடியவர்கள் இருக்காரு. அப்ப வந்தவொடனே என்ன செய்யறாங்கன்னா, தொட்டியெல்லாம் கொண்டு நிறைய வச்சு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் பிற்காலத்துல நல்லா சாப்பிடுங்கிறாரு. சாப்பிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நல்லா சாப்பிடுறீங்க, நல்லா கொண்டுதான் சாப்பிடுறீங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சென்றடையும் வரை மிருதுவான ரொட்டியை அவர்கள் சாப்பிட்டு நான் அறிந்ததில்லை, நான் பார்த்ததில்லை. மிருதுவான மாவில் செய்யப்பட்ட ரொட்டி இருக்குமே, அதை சாப்பிட்டு நான் என்ற வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொரித்த ஆடு இருக்குல்ல, பொரிச்ச ஆடு, அந்த பொரிச்ச ஆட்டை அவங்க கண்ணால பார்த்தது கூட எனக்கு தெரியல. அவங்க கண்ணால கூட கண்டதில்லை, மிகப்படுத்தி சொல்லுவது கண்ணால கண்டதில்லைன்னா சாப்பிட்டு என்று சொல்றாங்க. அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. நீங்க சாப்பிடுங்க, வர்றாளுக்கு நல்லா உபசரிச்சுட்டு சொல்றாரு. வர்றாளுக்கு சமையல்காரெல்லாம் போட்டு நல்லா ரொட்டிலாம் எடுத்து பரிமாறிக்கிட்டு அவங்களை சாப்பிட சொல்லிட்டு, நீங்க சாப்பிடுறீங்க எல்லாம் அங்க சாப்பிடுங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. இந்த இறக்கெல்லாம் அவங்க பார்த்ததே கிடையாது. உங்களோட பாருங்க எல்லாம் எப்படி வச்சுட்டான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது சஹீஹுல் புகாரியில இடம் பெற்றிருக்கக்கூடிய அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை இருக்கு. அப்ப அந்த குழம்பு வந்து அவங்க வாழ்க்கையில பார்த்தது இல்லையா? பார்த்திருக்கிறாங்க. சில நண்பர்கள் விருந்து பின்னாடி வரும், விருந்து கழிச்சிட்டு போய் குழம்பு கொடுத்தாங்க. வீட்டுல குழம்பு என்று சொல்லி ஒரு ரொட்டியை விரவிட்டு திங்க முடியாதுங்க, தொட்டுக்கு மாதிரி வேணும்ல. அப்படி ஒண்ணே இல்லையான்னு கேட்டா இருந்துச்சு. சில நேரங்கள்ல அவங்களோட ஒரு குழம்பு சாப்பிட்டு இருக்கிறாங்க. என்ன குழம்பு? அதெல்லாம் குழம்புன்னு சொன்னா நீங்க என்ன நேரமா நமக்கு இறப்பு குழம்பு நான் சொல்லுவீங்க. எது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வர்றாங்க. வந்தோட சாதி சொல்றாரு, நான் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போனோம்னா என்னவா இருக்கான்னு கேட்டாங்க. ரொட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வச்சோடனே இப்ப கூட்டிட்டு போயிட்டாங்கல்ல, அதுக்காக கேட்கிறாங்க, ரொட்டிக்கு தொட்டுக்கிற மாதிரி ஏதாவது இருக்குதா? ரொட்டிதான் வைக்கிறாங்க கேட்கிறாங்க. தொட்டுக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த சிர்கா இருக்கிற சிர்கா தெரியுமா? காடி வினிகர்னு சொல்லுவாங்கல்ல, வினிகர்னு சொல்லுவாங்கல்ல தெரியுமா? புளிப்பா இருக்கும், ஊர் வாழ்க்கை ஊற்றுவோம், மருந்துகள் எல்லாம் விற்கும், மெடிக்கல் ஸ்டோர் எல்லாம் விற்கும். வினிகர்னு சொல்லி புளிப்பா இருக்கும். ஊர் வேலை சீக்கிரம் ஊர் வேலை ஊற்றிக்குவாங்க. கறி சீக்கிரம் அதை கொஞ்சம் போட்டுக்குவாங்க. அது கல்லுமாங்க அரபில சிறுக்கான்னு சொல்லுவாங்க. உருதுல காடி சிறுக்கான்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வினிகர்னு சொல்லுவான். அந்த பொருளை அதான் இருக்குது, வணிகர் இருக்குது இருக்குதுன்னு அப்படிங்கிறாங்க. ஒரு புளிப்பா இருக்காங்க, வேற ஒன்றும் இருக்காது. இந்த ரொட்டியை அதை சாப்பிட்டுட்டு ஞாபகம் விட்டு சொல்லும். இந்த சிற்கா அருமையான குழம்பா இருக்கு. அதாவது எந்த சாப்பிட குறைக்க தெரியாது. அவங்க வாழ்நாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உணவையும் இது சரியில்லைன்னு சொன்னது கிடையாது. மாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்து, எந்த உணவு ஒரு நாள் வச்சாலும் சரி திங்க முடியும், மனுஷன் திங்கிறான்னு கேட்கணும். நம்ம அது கேட்க மாட்டாங்க, குறைய சொன்னதில்லை. விரும்புனா திம்பாங்க, விரும்புனா கண்டுக்கிறாம சில பிடிக்காம இருக்கும்ல, கண்டுக்கிறாம இருக்கிறத கொண்டு போயிடுவாங்களே தவிர அதை குறை சொல்லி விமர்சிக்கவே கிடையாது. ஆனா இதை பாராட்டுறாங்க. இதை தொட்டு சாப்பிடுறதுன்னா சிறந்த குழம்புன்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கும் காஞ்சி போயிருந்தாலும் சொல்ல முடியும். பிரியாணிலே குடிச்சவங்களுக்கு இது ஒரு குழம்பு வச்சுருவானவங்க, இது குழம்பு, இது ஒரு காரணங்கிற அந்த யாரு கொடுப்பா? அவையே வெறும் ரொட்டியே திண்டால்தான் கொடுக்க முடியும். வெறும் காஞ்ச ரொட்டி திண்டால்தான் இதை எப்படி ஒரு குழம்பு என்ற அந்தத்தில் வச்சு பார்க்க முடியும். அதுவும் சொல்றாங்க, நேமான்னு ஊற்றுங்க,
உடம்புலையே சூப்பர் குழம்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அவரை சாப்பிடுறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதாங்க இது வாழ்க்கையில பாருங்க, இதான் காலமெல்லாம் அப்படிதான் இதான் வாழ்க்கை. வயிறு நினைக்கிற உசுறு வாங்கணும். சோறு என்பது உசுறு வாழ்வதற்கு இறங்கியிருந்தாங்க. நாட்டுக்கு முக்கியத்துவம் இருக்கல, உயிர் வாழ்வதற்கு உணவு வேணும் இல்லையா, அதுக்குத்தான் அந்த உணவு தவிர மற்றபடி ஒரு இன்பமா இருக்கணும், நாட்டுக்கு ருசியா இருக்கணும், எல்லாமே ஒரே ஒரு செலுத்து தான். நாட்டுக்கு ருசியா இருக்குங்கிற அடிப்படையில் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கிறத தவிர எல்லாம் அதே செலுத்து தானே. உள்ள போச்சுன்னா எல்லாம் ஒரே மாதிரி தானங்க. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான உணவுகளை விட அந்த மாதிரியான உணவு உள்ள போனா டேஞ்சரா போயிடும், இதோட மோசமா போயிடும். அதுல இருந்து வரக்கூடிய கழிவு பொருட்கள் எவ்வளவு ருசியா எவ்வளவு நெய்யெல்லாம் கேட்கறீங்களோ அவ்வளவு மோசமா தான் அதை வெளிப்படும். இது பிரச்சனை இல்லாத, அதாவது நாட்டுக்காகத்தான் நம்ம எல்லாம் செய்யறோம். ஆளுகள் நாட்டுக்கு சாப்பிடல, வயிற்றுக்கு தான் சாப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி ஆயிஷா நாயகி என்ன சொல்றாங்க தெரியுமா? வீட்டுக்கு வரணும், வந்த உடனே சுபுகத்தை வருவாங்க, வந்த உடனே ஹல் இந்தக்கும் செய்யணும்னு கேட்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சிருக்காங்க, நிறைய வைக்காங்க நோன்பு. நோன்பு என்பதை பற்றி நீங்க விளைவிக்கிற ரமலான் நோன்பு இருக்கிற கடமையான நோன்பு. இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் அந்த சகருக்கு சுபுவுக்கு முன்னாடியே இரவுலையே இன்று நோன்பு வைக்கிறேன் தீர்மானிக்கணும். நீங்க காலையில ஒண்ணு கிடைக்கலங்கிறதுக்காக நோன்பு வைக்கிறேன்னு சொல்ல முடியாது. இந்த ரமலான் நோன்பு எப்ப நீங்க முடிவு பண்ணணும், இரவுலே முடிவு பண்ணிடணும். சுபுக நேரத்துக்கு முன்னாடியே இன்று இரவு நான் நோன்பு நோக்கிறேன் அப்படிங்கிற தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளணும், மனசுல நினைச்சுக்கணும். நபிலான சுண்ணத்தான உபரி நோன்பு இருக்குல்ல, அப்படி ராத்திரில முடிவு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. காலைல சுபுகெல்லாம் தொழுவிட்டு ஒண்ணுமே நீங்க சாப்பிடாம இருந்து காலைல 7 மணிக்கு சாப்பிடல, 8 மணிக்கு சாப்பிடல, 8 மணிக்கு நினைக்கிறீங்க நம்ம ஒன்றும் சாப்பிடலையே, நோம்பு இருந்தவங்க ஒன்னும் சாப்பிடாம இருக்கணும். சுபுல இருந்து ஒண்ணு சாப்பிடாம நீங்க இருந்தீர்களானால் ஒரு 8 மணிக்கு கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம், இந்த நோம்பாய் இருந்துக்கிறோம் முடிவெடுத்தால் அந்த நோன்பு செல்லும். பருந்துக்கு செல்லாது, ரமலானுக்கு செல்லாது. சும்மா மற்ற நாட்கள் என்ன செய்யும், செல்லும். நம்ம நல்லா முடிஞ்ச ஒரு நாள் நினைக்கிறீங்க, சுபத்துக்கு வர்றீங்க, டீயும் குடிக்கல, தண்ணியும் குடிக்கல, யோசிச்சு பாக்குறீங்க, நீங்க நோம்பு வந்துருங்க விட்டு 8 மணிக்கு நீங்க தீர்மானிக்கிறோம், 9 மணிக்கு தீர்மானிக்கிறோம், 10 மணிக்கு நோம்பு தீர்மானிக்கிறோம். அப்படி தீர்மானித்தால் மார்க்கத்துல அந்த நோன்பு செல்லும். அதை செல்லும் போது சுற்றுலாசனுடைய வழக்கத்தை உட்கார்ந்துடும். அப்ப செல்விட்டு வீட்டுக்கு வருவாங்க, வந்து இந்தக்கும் செய்வேன் இந்த மாதிரி இருக்கலாம், ஏதாவது கிடைக்குமான்னு கேட்பாங்க. இருக்குன்னு சொன்னா வைங்க சாப்பிடுவாங்க, காலை சாப்பாடு நெருப்பு வருவாங்க, ஏதாவது இருக்கலாம்னு கேட்பாங்க, இருக்குன்னா சாப்பிடுவாங்க, இல்லைன்னு சொன்னா உங்களை எல்லாம் நோம்பா இருக்கிறேன் அப்படிமாங்க ரசூலுல்லாஹ். ஏதாவது இருக்குன்னு சொன்னா சாப்பிடுவார்கள். காலையில ஒண்ணும் இல்லைன்னு சொன்னவன் இன்று நான் நோன்பாளியாக நான் இருந்து கொள்கிறேன் சொல்லி அப்ப நோன்பு முடிவு பண்ணிக்குவாங்க. காலை சாப்பாடு நேரத்தில் முடிவு பண்ணி காலையில ஒண்ணும் இல்லைன்னு போச்சு, இன்னும் சாயந்தரம் சாப்பாடு தான், சும்மா கட்டையா கிடக்கணும், அங்க கட்டையா இருந்துருக்கோம். அதாவது கிடைக்கலங்கிறதுக்காக வேண்டி கூட ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சிருக்காங்க. இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்குமா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல வந்து ஏதாச்சும் இருக்கலாம்னு கேட்கிறாங்களா? என்ன ஏதாச்சும் ஏதாச்சும் ரசூலுல்லாஹ் எதை கேட்கிறாங்க? பிரியாணியவா, கறியவா? அவங்க செஞ்ச உணவு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இதுதான் கேட்கறாங்க. இது இருக்குதான்னு இன்னும் இல்லைங்கிறாங்க. வீட்டுல ஏதாவது இருக்குதா என்று ரசூலுல்லாஹ் கேட்பது வந்து 2 பேர் சம்பளம் இருக்குதாங்கிறதுதான் அந்த கேள்விக்கு அர்த்தம். ஏதாவது இருக்குதான்னு சொன்னா காஞ்ச ரொட்டி இருக்கான்னு அர்த்தம். வேற பிரியாணி இருக்கா, கறி இருக்குதா, பொரிச்ச ஆடு இருக்குதா, கோழி இருக்குதான்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா அது சாப்பிட வழக்கம் வீட்டில் உள்ள உணவு தானே. அதுவும் இல்லைங்கிறாங்களங்க. ஒரு மன்னருடைய வீட்டுல, அகில உலகத்துல பாதியை ஆட்சி பண்ண ஒரு தலைவருடைய வீட்டுல மற்றவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி உத்தமம் ஆடுன்னு சொல்லி அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலுடைய வீட்டுல ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்கிறாங்க. எதுவும் இல்லை கேட்கிறாங்க. வீட்டுல எதுவும் இல்லைன்னா இப்படி ஒரு வீடு கைட்டு பார்ப்போம். ஒரு வீட்டுல போய் ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்டு எதுவும் இல்லாத ஒரு வீடு சொல்லுங்க. பழைய சோத்து பானையில கொஞ்சம் அடிச்சு பழைய வீட்டுக்கு இருக்காதா? அது இல்லாத வீடு ஏதாவது இருக்குதா? கொஞ்சம் பொறிகடை இருக்காதா? அது இல்லாத ஒரு வீடு இருக்குமா? அது முறுக்கு இருக்கு, ஏதாவது முறுக்கு தீனி வாங்கி வச்சிருக்கிறது அது இருக்காதா? இது மாதிரி இருக்கும்லங்க. அது ஒரு தக்காளி பழம் இருக்காதா வீட்டுல? அது ஒரு பழம் நான் சாப்பிட்டுருக்கலாம்ல. என்ன மாதிரி தானே கேட்கிறாங்க. ஏதாவது இருக்குதா? எதுவும் இல்லை. அப்ப எதுவுமே இல்லை வீட்டுல. எதுவுமே நம்ம திங்கிறதுக்கு உள்ள ஒரு சாமான் இல்லை. தண்ணியை தவிர வாயில வச்சு மெல்லுவதற்குன்னு சொல்லி ஒரு பொருள் இல்லை. இப்படி ஒரு மனிதனுடைய வீடு இருக்குமா? இருந்துச்சு. ஒரு மன்னனுடைய வீடு இருந்துச்சு. அகில உலகத்துக்கு ஒரு தலை
தலைவராக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு அந்த மாதிரி இருக்குது. உங்கள்ட்ட ஏதாவது இருக்கலான்னு கேட்பாங்க, இருக்குன்னா சாப்பிடுவாங்க. இந்தனா செய்வோம்னு சொன்னா காலப்பொழுது தாய் முன், அப்ப நான் நோம்பாளியா இருந்துக்கிறேன், நோன்பு வைத்துக் கொள்வார்கள். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவங்களுடைய குடும்பத்தில் இருந்த நிலைமை. அதே மாதிரி அவங்களுடைய அந்த உணவை பற்றி ஆயிஷா நாயகி சொல்லும் பொழுது நம்ம நிலைமை அப்படி இருக்க வாய் வருது. போங்க நிறைய போங்க. அப்ப ஆயிஷா நாயிட்ட கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூக்கன் கத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சல்லடையே தன்னுடைய வாழ்க்கையில பார்த்ததில்லை. சல்லடை தெரியுதா? சல்லடை மாவு சலிக்கும்லங்க, மாவு சலிச்சு சாப்பிட்டாதானே உள்ள இறங்கு, அதுக்கு பேர் தான் சல்லடை. இந்த சல்லடையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க. சல்லடையை பார்க்கலையா? சல்லடையை பார்க்காம எப்படி சாப்பிடுவாங்க? சல்லடை இல்லாம, அதாவது அடுத்த தலைமுறைக்கு ஆச்சரியமா தெரியுது. சல்லடையில சலிக்காம சாப்பிடுறது ரொம்ப முடியல அவங்களுக்கு. எப்படி சல்லடையில் சலிக்காம இப்படி சாப்பிட முடியும் அப்படிங்கிற உடனே அது சொல்றாங்க. அதாவது இந்த திருகையில நாங்க கோயில போட்டு அரைக்குவோம், எப்படிதான் சாப்பிடுவீங்கன்னு கேட்கறதுக்கு வழக்கம் போடுறாங்க. திருகைன்னு வச்சிருப்போம், திருகையில கோயில் மேலே போடுவோம், போட்டு அந்த திருவை திருவோம். அதுல நம்ம இந்த நவீன எந்திரங்கள் அரைக்கிறோமே அந்த மாதிரி 10 மாதிரி அரைக்காது, கையில அரைக்கிறது தானே. உடைச்ச கோதுமை உடைக்கிற மாதிரி உடைக்கத்தான் செய்யாது, அவ்வளவுதான். அது ரொம்ப நன்மைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ரவா இருக்குல்ல அந்த அளவுக்கு வேணா அரைக்க முடியும். இப்படி 10 மாதிரிலாம் அரைக்க முடியாது அந்த காலத்துல. அந்த கறியை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது உடைச்சிடுவோம். உடைச்சிட்டு அதை எடுத்து வச்சு ஊதி விடுவோம், வாயில ஊதுவாங்க காத்துல. ஊதுறோட பறக்க வேண்டியதெல்லாம் பறந்து விடும். ஊதுறோட உண்மையெல்லாம் செஞ்சுறேன் பறந்துடும். பறந்த உடனே அதுல தண்ணீரை ஊற்றி பிசைஞ்சு அதையே தின்றுவோம், அதையே சாப்பிட்டு இருக்கிறோம். ஒட்டியா இருக்கிறதா கிடையாது, அப்படியும் நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, சல்லடையா? சல்லடைக்கு நாங்க என்ன போறது? சலிக்கிறதுலாம் வேலை கிடையாது. எதை போறது கொஞ்சம் கிடைக்குன்னு சொன்னா அதை வீட்டுக்குள்ளையில போட்டு அரைச்சி அதை ஊதி விட்டு அதை கிடைக்கிற தண்ணி ஊற்றி பிசைஞ்சு அதை ஊற்றி சாப்பிடுவோம். அது கோதுமை மேல அரைகுறையா உடைக்கப்பட்ட கோதுமையில தண்ணி விட்டு பிசைஞ்சு அதையே உணவா விட்டு திங்கலுமாங்க. வயிறு நிறைக்கிற உணவாக ஒரு மனுஷனுக்கு சாப்பிட இயலுமா? நமக்கு சாப்பிடுறது அது கற்பனே பண்ண முடிய மாட்டேங்குது. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையே அந்த மாதிரியாக இருந்திருக்கிற காட்சியை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஒரு தடவை ஒரு சம்பவத்தை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் வெளியே வர்றாங்க. வீட்டுல இருந்து வெளியே வந்த உடனே அங்க அபூபக்கர் உன்னோட வெளியே நிற்கிறாங்க. ஒரு வேலையா வெளியே வர்றாங்க. அபூபக்கர் வெளியே நிற்கிறாரு, உன்னோட நிற்கிறாங்க. அப்ப கேட்கிறாங்க, இந்நேரத்துல நீங்க எல்லாம் வெளியே நிற்கிறீங்க? வெளியில கண்டுறாங்க. நல்ல ஒரு நண்பர்கள் நேரமா இருக்கலாம், பகல் நேரம் ஒரு நேரம். ஒரு நாள் வெளியே வர்றாங்க. வெளியே மனிதர்கள் வராத ஒரு நேரம் விளம்பு, இதுக்கு இந்நேரத்துல வெளியே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு ரெண்டு பேரும் சொல்றாங்க, அல் ஜூ யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே பசிதான். பசிக்கு ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது வேலை வெட்டி அங்க ஏதாவது கிடைக்குமாங்கிறதான் அதுக்குதான் வெளியே வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆனா வல்லதி நஃப்ஸி பியதிஹி லஅஹ்ரஜனி அல்லதி அஹ்ரஜகுமா, என்னுடைய உயிர் எவன் கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக சொல்கிறேன், நீங்கள் எதற்காக வெளியே வந்திருக்கிறீர்களோ அதற்குத்தான் நானும் வந்திருக்கிறேன் சொல்றாங்க. அல்லாஹ்வின் ஆணையிட்டு சொல்கிறேன், ஒன்னும் கிடைக்கிறத வெளியே வந்திருக்கிறீங்க, அதுக்குதான் நானும் வந்திருக்கிறேன். பசியதான் வெளியே வந்திருக்கிறேன், ஏதாவது ஒரு உணவுக்கு ஏதாவது ஏற்பாடு ஐடியா வருமாங்கிறதுக்காக இருக்கிறேன், வெளியே வந்திருக்கிறேன் சொல்லிட்டு சரி. அவங்க ஒரு நாள் ஒரு அன்சாரி ஒரு மதீனாவாசி ஒருத்தர் ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல கொஞ்சம் அந்த பேர்ச்சமா தோட்டம் கூட விட்டுருக்காரு. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாரு, நீங்க வீட்டுக்கு ஒரு நாள் கண்டிப்பா வரணும், எப்ப வேணாலும் நீங்க வாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் ஞாபகப்படுத்தி வர சொல்லிருக்காரு, விரும்பு கொண்டு எப்ப வேணா வர சொல்லியிருக்காரு. நாங்க போவோம்.
பசி தாங்க முடியாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேருமாக எந்திரிச்சு செய்யறாங்க, போறாங்க. போனா அவரு இந்த நிமிஷத்துல வருவாங்கன்னு எதிர்பார்க்கல, போறாங்க இந்த நிமிஷம் எதிர்பார்க்கல. போனா வீட்டுல அவர் இல்லை, யாரை தேடி போறாங்களோ அவர் வீட்டுல இல்லை. ஆனா அவருடைய மனைவி இருந்தாங்க. அவங்க பார்த்த உடனே மர்ஹபன் ஆகலாம், வாங்க வாங்க வாழ்த்துக்கள் வாழ்த்து செய்யறாங்க. அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி அழைக்கிறாங்க. அப்ப ருசுலாசலம் கேட்கிறாங்க, ஐன புலான் எங்க அவர் எங்க போயிட்டாரு, வீட்டுக்காரர் நின்று கேட்கிறாங்க. அப்ப அந்த மனைவி சொல்றாங்க, நல்ல குடிநீர் எடுப்பதற்காக வெளியே போயிருக்காரு, மற்ற தண்ணி கிடைக்கும், குடிநீர் போல இருக்குது, நல்ல தண்ணீர் கொண்டு வருவதற்காக வேண்டி அவர் வெளியே போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. இதுல நல்ல தண்ணி இருக்கிறதெல்லாம் கும்பல நம்ம சமர்ப்பிட்டோம். அந்த சம்பவத்துல ஆகதான் இருக்கணும். உருவாக்குற சம்பவத்துல தண்ணி எடுக்க போற வேலை யாரு வேலை, ஆம்பளை வேலைங்க. அவரோட போயிருக்காரு குடிநீர் இருக்கு, நம்ம என்ன செய்யற பொம்பளைகளை கொடுத்து கொடுத்து நம்ம வீட்டுல உட்காந்துட்டு இருக்கோம். அதான் நடந்திருக்குது. அப்ப நல்ல தண்ணி எடுக்க போயிட்டாரு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டாரு. சொல்லிட்டு இருக்கும்போது நிமிடாரு வந்து சேர்ந்துடுறாரு. சேர்ந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்களையும் கண்ட உடனே அல்ஹம்துலில்லாஹ் வந்துட்டாங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பெரிய மகிழ்ச்சி, அல்லாஹ்வுடைய தூதரே வந்துட்டாங்களே, இது மாதிரி சங்கையான விருந்தாளிகள் எந்த நாளில் எனக்கு வந்ததில்லை, மதிப்புக்குரிய விருந்தாளிகள் வந்திருக்கிறீர்கள் வாங்கன்னு சொல்லி அவங்க அழைச்சிக்கிட்டு என்ன செய்யறாரு, உட்கார வச்சு ஒரு பேரிச்ச மரத்தினுடைய குலையை அவர் குலையோடு கொண்டு வராரு. அந்த குலையில வந்து செங்காய் இருந்தது, பழம் இருந்துச்சு. இந்த காஞ்சிபுரம் பேரிச்ச மலை இல்ல, நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன் இல்ல, பழம் மேல பெருசு பழம் பேரிச்சம் பழம். இது வத்த இருக்கு சாப்பிடுறது. நம்ம பேரிச்சம்பழம் சொல்வது பேரிச்சம்பழத்துடைய வத்த இருக்கு, நம்ம பேரிச்சம்பழம் சொல்றோம். இது பேரிச்சம் பழத்தையும் செங்காய் அவருடைய இனிப்பும் பொழுத்துக்கு மத்தியில் சிவப்புக்கு மத்தியில் இருக்கும். அந்த செங்காயும் சேர்ந்த மாதிரி ஒரு குலை அப்படி மரத்துல போய் பேரிச்ச மரத்துல கொட்டான செய்வாரு கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து அதுல புஷ்புன்னு தமருன்னு ரத்தமும் கொஞ்சம் தமரம் இருந்துச்சு. தமர்னா அந்த சுருங்கி போனது, கொஞ்சம் பழுத்த பழம், கொஞ்சம் செங்காய் எல்லாம் கலந்தவர்கள். ஒரு கொப்பளை கஷ்டமா இருக்குன்னு சொன்னா ஒரே பருவமா எல்லாம் இருக்காது. கொஞ்சம் பழுப்பு இருக்கும், கொஞ்சம் காயா இருக்கும், கொஞ்சம் அரைக்காயா இருக்கும், கொஞ்சம் செங்காயா இருக்கும், முக்கியமா இருக்கும். பல வெரைட்டி உள்ளதை கொண்டாந்து வைக்கிறாரு. அப்புறம் இதை சாப்பிட்டு நான் வந்துடுறேன். வந்தோன்னு முதல் இருக்கு, வந்த உடனே வந்துட்டாங்க எல்லாம் உட்கார வச்சு இந்த பேருக்கம்பளத்தை சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லி கட்டி எடுத்துட்டு போறாரு. போகும்போது சுற்றுலா போறாங்க. ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் நல்லா சிரிப்பா உள்ளவர், பேருக்கம்பளம் தோட்டம் வச்சிருக்காரு ஊருக்கு வெளியில, கொஞ்சம் ஆடு மாடெல்லாம் கொஞ்சம் இருக்கும் போல இருக்கு. அப்புறம் சுற்றுலா சொல்றாங்க, கத்தியை கண்டவனே தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து ஆறுதலா இருக்கிறது தான் போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஈயாக்கள் கலூர் நல்லா பால் கொடுக்கறத பிடிச்சி அறுத்துக்கூடாத, சாதாரண சும்மா உள்ள பார்த்தாரு விசேஷமா இருக்கக்கூடாது வந்து அவர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க, பால் கொடுக்குற மாதிரி வேணாம்னு சொல்லி. உடனே போய் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வந்தாரு, அறுத்தாரு. அந்த ஆட்டை சாப்பிட்டாங்க, அந்த பேரிச்சம்பழையும் சாப்பிட்டாங்க, தண்ணீர் அடிச்சு தாகமெல்லாம் தீர்த்துட்டாங்க. அவங்க சாப்பிட்ட உடனே சொன்னாங்க, இந்த பாக்கியத்தை பற்றியும் கூட மறுமை நாள்ல நீங்க எல்லாம் விசாரிக்கப்படுவீர்கள். கனவுங்கிறார்களுக்கு என்னன்னு பாருங்க. அதாவது உலகான உணவுகளை சாப்பிடுறாங்க, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த கிடைச்சா உண்டு, இன்னைக்காவது ஒரு நாளைக்கு பசியை தாங்க முடியாம ஒரு அளவுக்கு மேல பொறுக்க முடியாம வெளியேறி வந்து இப்படி சாப்பிடுற நேரத்தில் என்ன சொல்றாங்க, இந்த நியமத்துகளுக்காகவும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள். இவ்வளவு அழகான உணவு சாப்பிட்டீர்களே, அதுக்கு உரிய முறையில் 2 சேர்த்து வேற என்ன விசாரணை, பாவம் விசாரிக்க மாட்டான்ல. இவ்வளவு திண்டி அந்த அளவுக்கு ஒழுங்கானே அல்லாஹ் செய்ய வேலையை செஞ்சா நல்லா காட்டும். அப்ப சும்மலத்து சலுன்ன இளமையின் அணிந்தாயி அந்த நியமத்துகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் ஒரு குர்ஆன் வசனம் இருக்கிற அந்த வசனத்தை நினைவுபடுத்தி சொல்றாங்க. இந்த நியமத்தை பற்றியும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அந்த நேரத்தில் கூட அவர் அச்சப்பட்டு சொல்றாங்க, சாப்பிட்டு இதை பற்றியும் நல்லா கேட்பானே, ஒரு 4 விஷயம் செஞ்சீங்க ஒழுங்கா செஞ்சான்னு கேட்பானுங்கிற யாருன்னு அப்போ வருது. அந்த நேரத்தில் கூட ஏப்பம் வரல, நமக்கு என்ன செய்யும் ஹவாடு ஏப்பம் வந்துட்டு அப்படிதான் நம்ம மூலமா இருக்கு. அந்த நேரத்தில் என்ன யாகம் பாருங்க, இதுக்கு நல்லா கேட்பாங்க வச்சுக்கிறேன், இதே கண்டினியூ ஆகிடக்கூடாதுக்காக வேண்டி, இப்படியே தொடர்ந்துடக்கூடாதுக்காக வேண்டி இதுக்கு நல்லா கேட்பான். ஏதோ நாளைக்கு இந்த மாரி அழகு இதே அழையக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் சொல்றாங்க. அதுக்கு வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் நீங்க விசாரிக்கப்பட இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது ஒண்ணும் கிடைக்கலங்கிற நிலை, மற்றதெல்லாம் ஏதோ கிடைச்சிருக்கு, காஞ்சி ரொட்டி கிடைச்சிருக்கு, அதெல்லாம்
எல்லாம் கிடைச்சிருக்கு. ஒன்னும் கிடைக்காம வெளியேறி ஏதாவது வேற வாய்ப்பு இருக்குமா? நண்பர்கள் ஏதாவது விருந்து கூட்டிட்டு போவாங்களான்னா ரொம்ப தாங்க முடியாத நிலைமை. அவ்வளவு தாங்க முடியாத பசியையும் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகித்துக் கொண்டுதான் இந்த தீனை நினைஞ்சிருக்காங்க, நிலைநாட்டி வாழ்ந்து காட்டிட்டு இருக்கிறாங்க. அதனாலதானே அவங்க கொண்டு வந்த மார்க்கம் சுத்தம் நினைக்கிறோம். அவங்க கொண்டு வந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு அல்லாஹ் வந்து சொன்னா அந்த மனிதனுடைய பரிசுத்தத்தை வச்சுதான் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறோம், அதை வச்சு அல்லாஹ்வுடைய வேதம் நம்புறோம். அவருடைய பரிசுத்தம் இல்லாட்டி யாருமே நம்புறது போய்கிட்டு எல்லாத்தையும் தீன நம்புறது என்ன காரணம்? அல்லாஹ் நம்மளை அல்லாஹ் நம்ம பார்க்க செஞ்சோம், அல்லாஹ் நமக்கு தீன கொண்டாந்து கொடுத்தா நமக்கு யாரு கொடுத்தாங்களோ அவங்கள பார்க்கிறோம். சுலவு பரிசுத்தமாக ஒருத்தர் வாழ்ந்திருந்தாருன்னா கண்டிப்பா இதை போயிருக்காரு. இப்படி எல்லாம் ஒருத்தர் 10 வருஷ காலத்துக்கு தான் இருக்க முடியாது. 10 வருஷ காலத்துக்கு பச்சை தண்ணியிலே வாழ்க்கையா இருந்துட முடியாது. இந்த மாதிரி உணவு சாப்பிட்டு இருக்கிற பெரிய காலமெல்லாம் இருக்கிறாரு. எந்த ஆணவம் இல்லை, கருவம் இல்லை, பந்தா இல்லை, ஒண்ணும் இல்லை. உணவு மட்டும்தான் நினைக்கிறீங்க. உணவு அப்படி, வீடு அப்படி, அடியின் ஆடை அப்படி, படுக்கிற படுக்கை அப்படி எல்லாம் வருது. ஒண்ணுமே அப்படி உயர்தரமா இல்லை. இங்க சொத்தை மட்டும் பேசிட்டு இருக்கிறோம். இது ஒண்ணுதான் நினைக்கிறாங்க. எல்லாமே இப்படி இவரை வச்சுட்டாலே இந்த மார்க்கமே சுத்தமான மார்க்கம் நம்ம நம்புறோம். இந்த மாமனிதரை வச்சுதான் இந்த மாதிரி ஒருத்தர் வாழ்ந்துட்டு போனாருன்னா கண்டிப்பா சுத்தம். அவர் சொல்ல போய் இருக்காது, அவர் வேலை பிராட் இருக்காது, கலப்படம் இருக்காது. அந்த தனித்தன்மையா நம்ம நம்பினதுக்கு, உலகம் நம்பினதுக்கு, அந்த மக்கள் நம்பினதுக்கு காரணம் என்ன? இந்த வாழ்வு காட்சி, இந்த வாழ்க்கை தான், அந்த வாழ்க்கை தான் அந்த மக்களை ஈர்த்துச்சு. இந்த வாழ்க்கையை பார்த்தா இதுல பொய் இல்லை, மார்க்கத்துல பொய் இடமே இல்லைன்னு நினைச்சாங்க. அது மாதிரி உள்ளது. அதே மாதிரி அவருடைய அபூ தல்ஹா, அவரோட மதீனாவாசி, கொஞ்சம் பரவாயில்லாத ஆளு, பெரிய வசதிலாம் ஒண்ணும் கிடையாது, மதீனாவாசி, வீடு வாசல் இருக்கிறவருக்கு. அவரை என்ன செய்யறாருன்னா, அவரு ஒரு நாள் வீட்டுக்கு வர்றாரு. வந்து அவங்க மனைவி உம்மு சுலைம் அவங்கள்ட்ட சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல பார்த்தேன், மூணு பார்த்தா பயங்கரமா சாப்பிட்டு பல நாள் இருக்கும்போது தெரியுது, ஏதாவது உருவு மாதிரி கூப்பிட்டு கொடுக்கணும். அதாவது அந்த முகத்தில் தெரியுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில பார்த்துட்டு வந்து வீட்டுக்கு வெளியாடுறாரு, மனைவி ஏதாவது சாப்பிட ஏதாச்சும் இருக்குதா? ஏங்க பள்ளிவாசல்ல பார்த்தேன், பார்த்தா சாப்பிட்டு ரொம்ப நாள் இருக்கும்போது தெரியுது, முகத்திலேயே தெரியுது, வாடி போய் இந்த பசியா நோம்பாளியை கரெக்டா கண்டுபிடிக்கிறோம்ல. நம்ம சாதாரண நோம்பாளியை ஒரு சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு மேல பார்த்தா நோம்பாளி கரெக்டா சொல்லிவிடலாம். காலையில சொல்ல முடியாட்டா கூட 10 நோம்பாளியும் 10 நோம்பாளி இல்லாதவங்க சாயந்தரம் 3 மணிக்கு ஒண்ணா உட்கார வச்சா ஒரு அளவுக்கு என்ன செய்யலாம், கெஸ்ட் பண்ணி இந்த 10 பேர் நோம்பாளி, இந்த 10 பேர் இல்லைன்னு சொல்லிடலாம். இந்த பசி அப்படி கரெக்டா காட்டும். பசி வந்துருக்குன்னா அது முகத்தில் அப்படியே செய்யும். அகத்தின் அளவு முகத்தில் தெரியுங்கிறான, அழகுதான் தெரியாது, அகத்தின் அளவு முகத்தில் தெரியும். அகத்தில் உண்ணாமல் அயோக்கியனுக்கும் பார்த்தா ஒரு கதவும் இருப்பான். அகத்தில் உள்ள அழகுலாம் முகத்தில் தெரியாது, அது சும்மா ஒரு குறுக்குத்தரமான ஒரு பழமொழி. இது தெரியும், அகத்தில் உள்ள பசி முகத்தில் தெரியும். அகத்தில் உள்ள அழகு தெரியாதால எது தெரியும்? அகத்தில் உள்ள பசி இருக்கு பாருங்க, அது பழிச்சுன்னு முகத்தில் தெரியும். அப்ப இவர் பார்த்துட்டு கண்டுபிடிக்காத கொண்டு பாருங்க, ஏதாச்சும் இருக்குதா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இருக்குது, கொஞ்சம் இருக்குது, அதை நம்ம அவங்க மட்டும் வந்தாங்கன்னா அதை கொடுக்கலாம், கூட 2 பேரை கூப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு 10 போயிடும். அதான் நம்மகிட்ட இருக்குறாங்க. மனைவி சொல்றாங்க, நீங்க கூப்பிடுங்க, எந்த காலத்துக்கு சரியா வந்தாங்க, வந்தா கூட 2 பேரு அவங்களை கூட்டிட்டு வரலான்னு சொல்லி வருவாங்க. அது தாங்குமா, விசேஷம் கொடுக்குறதே போகாம போயிருமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னொரு அறிவிப்பில் அதே இதில் என்ன செய்யுதுன்னா, மகன் ஓடி வர்றாரு, அபூ தல்ஹாவுடைய மகன். அவர் அவங்க அத்தாட்ட சொல்றாரு, இந்த பேச்சு நடந்து திரும்பல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றுல இருக்கமா இதை போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க, அந்த பசி கூலி போன தெரியக்கூடாதுக்காக வேண்டி பசிதான் காரணம், அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். மகன் வேற சொல்றாரு, அவரும் கவனிச்சிருக்காரு, இவர் முகத்துல கவனிச்சிருக்காரு, அவர் வயிற்றுல கவனிச்சிருக்காரு. அவர் அதை கவனிச்சு என்ன செய்யறாரு, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குன்னா சரி கூட்டிட்டு வாங்க. அப்ப கூட்டிட்டு வந்தவொடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உள்ள அந்த சாப்பாடை கொடுக்குறாங்க, அவங்களும் சாப்பிடுறாங்க. என்ன சாப்பாடா? அதாவது காய்ந்த ரொட்டி துண்டுகள் சிலவும் சில பேரிச்சம்பழங்களும் தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதாவது அதான் விருந்து கூட்டிட்டு போய் கொடுக்குறது பாருங்க. ஏன்னா அது கூட இல்லாத ஆட்களவங்க, அது கூட இல்லாத ஒரு மனிதருக்கு இது பெரிய தேவாம இருக்கிற மாதிரி. அப்ப இதை ஒரு விருந்தாக அழைக்கிற அளவுக்கு, முகத்தில் தெரிகிற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை. சாப்பாடுக்குன்னா எடுத்து சாப்பிடலாம். அள்ளிவாசல குவிஞ்சு கிடக்கு கஜானாவில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின மஸ்ஜித் நபவியில
மக்களுக்கு ஏழை மக்களுக்கு சேர வேண்டிய அந்த பைத்துல் மால்ல உள்ள ஜக்காத்துடைய பொருளுக்கு அது மலைமலையா குவிஞ்சு கிடக்கு. இல்லாமலே கிடையாது, புரிஞ்சா கொண்டுலாம் எந்த அளவுக்கு குவிஞ்சு கிடக்குது. ஒரு நாள் புகார்ல அறிவிச்சு வருது, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியாசலுக்கு வர்றாங்க. சின்ன பிள்ளை 10 வயசு கீழனாக உள்ள கடை அந்த வயசு பிரகாரம் வரலாறு பிரகாரம் பள்ளியாசல வந்தா பேரிச்சம்பழம் குவிஞ்சு கிடக்குது. இன்னும் பேரிச்சம்பழத்துக்கு ஜக்காத்து கொடுப்பாங்கல்ல, பேரிச்சம்பழத்துக்கு பேரிச்சம்பழத்துக்கு தான் கொடுக்க முடியும். ஜக்காத்து குவிஞ்சு கிடக்குது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆளு எடுத்து வாயில போடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்துறாங்க, பள்ளியாசல்ல இருக்கிறத எடுத்து சாப்பிடுறாருன்னு பாத்துறாங்க. பார்த்த உடனே துப்புறாங்க விளையாண்டு பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் விட்டு பேரன் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மகன். அவர் பேரப்பிள்ளை இந்த பேரிச்சம்பழத்தை உடனே துப்புங்கிறாங்க. துப்பு வச்சு ஒரு குழந்தை ஒரு பள்ளிவாசல்ல இருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில போடுது. அது துப்ப சொல்லிட்டு இது நமக்கு ஹலால் இல்லை என்று உனக்கு தெரியாதா? பைத்துல் மால்ல உள்ளது, இந்த ஏழை மக்களுக்கு என்று ஜக்காத்தாக பெறப்பட்டது, நமக்கும் நம்முடைய பாரம்பரியத்துக்கும் சாமனாக வரைக்கும் ஹராம், தொடக்கூடாது எனக்கு தெரியாதா? சாப்பிடாதுங்கிறாங்க. அப்ப இன்னும் கிடையாது, இருக்குது அவங்கள்ட்ட இல்லையே தவிர அவங்களுடைய நிர்வாகத்தில் இருக்குது. அவங்களுடைய சொந்த பொருளாக இல்லை, அவங்களுடைய நிர்வாகத்தின் கீழ அவ்வளவு இருக்கிற காலத்துலதான் அவ்வளவு செய்யப்பட்டினையோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிருக்கிறாங்க. அந்த ரொட்டியையும் அதை சாப்பிடுவதற்காக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைச்சவுடனே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டிருக்கிறாங்க. ஆக இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை தரம். ஆயிஷா நாயகி அறிவிக்கிற இன்னொரு ஹதீஸ்ல அழகான ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினராகிய நாங்கள் ஒரு பிறையை பார்ப்போம், ஒரு ரமலான் பிறையை பார்ப்போம். ரமலானுக்கு அடுத்து வந்து ஷவ்வால் பிறையை பார்ப்போம். ஷவ்வாலுக்கு அப்புறம் துல்காதா பிறையும் பார்த்துருவோம். 3 பிறை எங்களை கடந்துரும். 3 பிறையும் கடக்க 2 மாசம் ஆயிடும். 2 மாசம் தானே, ரமலான்ல இருந்து ஷவ்வால் வரைக்கும் ஒரு பிறை, ஷவ்வால்ல இருந்து துல்காதா வரைக்கும் 3 பிறையை பார்த்தோம்னா 2 மாசம் ஆகுது. இந்த 3 பிறையை பார்த்த 2 மாதத்தில் எங்க வீட்டை நெருப்பு மூட்டிருக்க மாட்டோம். நெருப்பு மூட்டாமல் 2 மாதம் கழிந்திருக்கிறது நினைச்சு பார்த்தோம். நம்ம அடுத்து மூட்டி எவ்வளவு நாள் இருக்கும்? போன ரமலான் பிறையில மூட்டணும், செவ்வால் வந்துருச்சு அதுலயும் மூட்டல, அதுக்கு இடையில மூட்டல, குறுக்கோதா வந்துருச்சு மூட்டல. அப்ப எண்ணி பார்ப்போம், அடுப்பு மூட்டி 2 மாசம் இருக்கும். மாசம் 3 பிறை கடந்திருக்கு. வீட்டுல அடுப்பு மூட்டல. அடுப்பு மூட்டாம என்ன குறைச்சி திங்கிறது அவ்வளவுதான். கோதுமையை பிரட்டி தண்ணி ஊற்றி குறைச்சி சாப்பிட்டுறது. அப்ப அடுப்பு மூட்டவில் 3 நாட்கள் 2 மாதங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுகளில் வந்து அடுப்பு மூட்டப்படாமல் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கை கடந்திருக்குது. அப்ப உருவா என்பவரை அந்த ஜுபைருடைய அப்துல்லா பின் ஜுபைர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மகன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகியுடைய சகோதரி இருக்காங்க அஸ்மாவுடைய பேரன். அப்ப உருவா கேட்கிறாரு, பாட்டி தானே ஆயிஷா நாயகி, பாட்டிட்ட கேட்கிறாரு, அம்மா அடுப்பு மூட்டல்னா எப்படி வாழ்ந்தாங்க, எப்படிதான் நீங்க வாழ்றீங்கன்னு கேட்டோம்னா, வாழ்றதா அது அசுவதானி அத்தவறு மாவு என்ன வாழ்றது, பேசணும் தண்ணி தான் வேற என்ன, பேசங்களுக்கு தின்னா தண்ணியை குடிச்சுக்கிறோம், அதான் வேற என்ன ரொட்டியும் நீங்க இருக்குது. உணவே 2 மாசத்துக்கு என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்டா பேசணும் தண்ணி தான், வேற ஒண்ணும் கிடையாது. 2 பேசணும் தண்ணி முடிஞ்சிச்சு, சாப்பிட்டாரு பகல் சாப்பாடு முடிஞ்சிருக்கு. அப்புறம் ராத்திரி சாப்பாடு 2 பேசணும் தண்ணி முடிஞ்சிருக்கு, இதான் சாப்பாடு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிலைமை இருந்திருக்குது. அதே நேரத்தில் அதே ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இருந்தாலும் ஒரு விசேஷமான ஒரு உணவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த பேரிச்சம்பழம் தண்ணி இல்லாம விசேஷமான உணவு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, எங்களுக்கு பக்கத்து வீட்டுல சில அன்சாரிகள் இருந்தாங்க, அடுத்த வீடு, அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் ஒட்டகங்கள்லாம் அவங்கள்ட்ட இருந்தது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒட்டகத்துல பால் கறந்து எப்போதாவது கொடுத்து விடுவாங்க. சில நேரங்கள்ல பக்கத்து வீடு அதை குடிச்சுக்குவோம். என்னைக்காவது கிடைக்காது, என்னைக்காவது பக்கத்து வீட்டுல அன்பளிப்பாக பால் வந்துச்சுன்னா அதை குடிக்குமே தவிர மற்றபடி வந்து கண்டினியூவா வந்து நாங்க சாப்பிட்டது கிடையாதுங்கிறாங்க. இது வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வாழ்க்கை உணவு நிலைமை. இன்னும் சொல்ல போனா அதே அனஸ் சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தாரிடத்துல ஒரு மரக்கால், ஒரு சாவுன்னு சொன்னா மரக்கால் சொல்ல முடியாது, ஒரு 2 லிட்டர் சொல்லலாம். நம்ம கணக்கு சொல்றாங்க
2 லிட்டர் அளவுக்கு கோதுமை வீட்டில் இருக்காது, ஒரு காலத்தில் இருக்காது. 2 லிட்டர் அளவுக்கு கோதுமை ஒரு காலத்தில் ரசூலுல்லாஹி வீட்டில் இருக்காது. எப்ப 9 மனைவியர் இருந்த அந்த காலத்துல, 9 சேர்த்து 9 மனைவியர் அவங்களுக்கு இருந்த அந்த காலகட்டத்தில் அவங்க வீட்டில் என்ன இருக்காது, 2 லிட்டர் கோதுமை கூட வீட்டில் இருக்காது என்று அனசுல்லான்னு அறிவிக்கிறாங்க. இது போக எல்லாத்துக்கும் மேல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானங்கள்ல, இந்த வஃபாத்தான அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய இரும்பு இருக்கிற கவசம் ஊட்டு சட்டையுமாங்க போர்ல போட்டுக்கிறது, அதை அடமானம் ஒரு வீரருக்கு அடமானமாக வைத்து கொஞ்சம் கோதுமையை வாங்கினாங்க. அது அடமானமாக இருக்கிற நிலையில மரணித்தார்கள். அடமானமா கூட கடன் வாங்க தயாரா இருந்தாங்களே தவிர பைத்துல் மால்ல தொட தயாரா இல்லை. அடமானமா கூட வாங்குறதுக்கு தயாரா இருந்தாங்க, யார்த்தையும் கடன் வாங்குறது தயாரா இருந்தாங்க. அந்த பொருளை வச்சுட்டு கடன் வாங்குவாங்க. போன பொருளை வச்சுட்டு போ, என் பொருள் ஒன்று கடனை சும்மா கடனை வாங்கல, அடமானமா வேண்டாம் வாங்கிட்டாங்களே தவிர என்ன செய்யல, அவங்க பைத்துல் மால்ல இருந்து புதுக்காசுல இருந்து ஏழைகளுடைய நிலையில இருந்து எதையுமே தொடல. இப்படிப்பட்ட வாழ்க்கையை பெருமா உணவுடைய நிலைமை இப்படி. அவங்களுடைய வீடு, அவங்களுடைய உடை, அவங்களுடைய இல்லத்துல பயன்படுத்திய பொருள், இதெல்லாம் பற்றி பார்த்தோம்னு சொன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு எதுவுமே அற்புதம் கிடையாது. நம்ம என்ன அற்புதம் அற்புதம்னு சொல்வதாக உங்களுடைய வாக்கு தான் அற்புதம். அற்புதம் எதுவும் அற்புதம், அற்புதம் இதாங்க. மலையை தங்கமாக்குறது அற்புதம் கிடையாது. ஒரு மனிதனால் எப்படி வாழ முடியாது என்று நினைக்கிறோமோ அப்படி வாழ்ந்து காட்டின அற்புதம் இருக்குது, அதான் பெரிய அற்புதம். அந்த மாதிரி ஒரு அற்புத வாழ்க்கையை தான் மதீனாவுல இருந்து போன பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்துக் கொண்டாங்க. அவங்க பட்ட இன்னும் சில கஷ்டங்களை, இன்னும் சில சிரமங்களை அவங்க எந்த மாதிரியான எளிமையான வாழ்க்கை நடத்தினாங்க என்பது இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே அவர்களுடைய வரலாற்றோடு சேர்த்து அவர்கள் வாழ்க்கையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகளையும் அறிந்து வருகிறோம். அந்த வகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்ற பிறகு மதீனாவிற்கு சென்ற பிறகு அங்கே ஒரு ஆட்சியையும் அமைத்த பிறகு அரசாங்க கஜானாவிலே ஏராளமாக செல்வங்கள் குவிந்த பிறகு தன்னை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நிரூபித்து காட்டுகிற வகையிலே எந்த மனிதரும் வாழ்ந்து காட்ட முடியாத ஒரு அற்புதமான அதிசயமான எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை ஒரு அளவுக்கு நேற்றைய தினம் நாம் அறிந்தோம். அவர்களுடைய உணவு தேவைகளை எப்படி நடத்தி கொண்டார்கள், எந்த மாதிரியான உணவுகளை உட்கொண்டார்கள் என்பதை பற்றி நம்ம அறிந்தோம். அந்த வகையில உணவு ஒரு பக்கம் விட்டுங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடியிருப்பதற்காக வேண்டி ஒரு வீட்டை கட்டிக்கொண்டார்கள். வீடு என்று சொன்னால் அந்த வீடு கட்டுவதற்கு அவங்க தேர்ந்தெடுத்த இடம் அவங்களுக்கு சொந்தமான இடம். என்ன கேட்டா, அந்த பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சேர்ந்த 2 அனாதைகளுக்கு சொந்தமான இடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலை கொடுத்து தான் வாங்குறாங்க. வாங்கி அதுலதான் பள்ளிவாசல கட்டுறாங்க, அதுலதான் வெளிப்பள்ளியும் இருக்கிறது, அதுலதான் அபிசீனியாக்காரர்கள் வீர விளையாட்டு பயிற்சியை எடுத்துக் கொள்வாங்க. பெரிய இடம் நடந்து அவ்வளவு பேர் தொழுகிறதுக்கு, வெளியில 70-80 பேர் 100 பேர் வரைக்கும் நிரந்தரமா தங்குவதற்கு வெளிப்பள்ளிங்கிறது. அது போகவும் வெளியில விளையாட்டு போக்குவரத்துக்குரிய இடங்கள்லாம் இருந்தா நல்ல பெரிய இடம் தெரியுது. அந்த இடத்திற்கு சொந்தக்காரர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூட கொடுத்துட்டா கூட அவங்க தங்களுக்கு எடுத்துக்கிட்டு கொடுக்கலாம்ல, எடுத்துக்கலாம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு என்று அமைத்துக் கொண்ட வீடு எவ்வளவு பெருசா இருந்துச்சு, வீட்டுக்கு அவ்வளவு இடத்துல அவர்கள் ஒதுக்கி கொண்ட இடம் எவ்வளவு என்று பார்த்தால், திண்ணையில படுத்துக் கொள்ளக்கூடிய சகாபாக்கள் இருக்கிறாங்களே, ஒரு ஆளுக்கு எவ்வளவு ஒரு இடம் போட்டு வச்சிருப்பாங்களே,
அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆளுக்கு இடம் ஒதுக்கப்பட்டுச்சோ அந்த அளவு உள்ள இடத்தை தான் குடும்பத்துக்கு எடுத்துட்டாங்க. ஒரு மனிதன் படுப்பதற்கு போதுமான இடம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடாகவே இருந்தது. படுக்கிறதுக்கு மட்டும் ஒரு லாட்ஜில் போய் சிங்கிள் ரூம் போடுறீங்கள அது கூட பெருசு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வீட்டோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாதாரண தரம் குறைந்த லாட்ஜில், சின்ன லாட்ஜில் குறைந்த கட்டணத்தில் உள்ள ஒரு தங்க விடுதியில தனி ரூம் சிங்கிள் ரூம் போட்டால் அதுல எவ்வளவு இடம் இருக்கும், கட்டுல போக நடமாட கொள்ள அதுக்கெல்லாம் இடம்லாம் இருக்கும். அது பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் அது வேற இருக்கும். இதோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதை விடவும் சின்னது. எவ்வளவு சின்னது, அது எவ்வளவு சின்னதுன்னு விளங்கணும்ல. இது மனுஷன் திங்கிற சாப்பாடு அப்படிங்க அந்த இடத்துல வாழ முடியுமான்னு கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாங்க. இப்போ ஒரு இடத்தில் நம்மால வாழ்க்கை நடத்த முடியுமா, எவ்வளவு சின்னதுன்னு கேட்டா ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அவங்களுடைய மனைவி ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து தொழுவார்கள். இரவுல இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை செஞ்சாங்கன்னா அதை முதல்ல செயல்படுத்தக்கூடியவர்களாக அவங்க தான் இருப்பாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அச்சம் இறையச்சத்தை எல்லாம் போதித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல மக்கள் எல்லாம் தூங்கும் பொழுது அவங்க மாத்திரம் விழித்து நின்று வணங்குவார்கள், இறைவனை தொழுவாங்க. அப்படி தொழக்கூடிய அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா செய்யும்போது சொல்லும் போது அதை ஆயிஷா நாயகி வர்ணிக்கிறாங்க. எப்படின்னா, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்துல ஜனாசாவை போல குறுக்கே படுத்திருக்கேன். ஜனாசாவை போலன்னா தொழுகும் போது ஜனாசா அப்படி பக்கத்துல வைப்பாங்க, அந்த மெத்தட்ல இப்படி நிற்கிறோம். நம்ம ஜனாசா தொழுவிக்கிறோம், ஜனாசா தொழுவிக்கும் போது நம்ம நிக்கிற மாதிரி பிரச்சனை ஜனாசா வைக்க மாட்டாங்க. நம்ம இப்படி இருக்கும்போது ஜனாசா இப்படி இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து குறுக்கே அப்படி சொல்றாங்க, எழுத்துறாவு ஜனாசாவை குறுக்க தொழுவேன். அந்த மாதிரி நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி படுத்திருப்பேன். இரவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து தொழுவாங்க. தொழும்போது அவர்கள் சஜிதா செய்ய வருவாங்கல்ல, சஜிதா செய்ய வந்தா என் கால்களாம் சஜிதா செய்யணும், அவ்வளவு இடம். நான் வந்து எந்திரிச்சு குறுக்க நான் படுத்து நானும் எழுந்து விட்டால் தான் அவங்க சரியா தொழ முடியும். அவங்க மாத்திரம் சொல்லுவாங்க, நான் படுத்து கிடப்பேன். நான் படுத்திருக்கும் பொழுது அவங்க தொழ ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா அவங்களுடைய நெத்தியை கொண்டாந்து என் கால் தான் வைக்கணும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவுக்கு வரும்போது தம்முடைய விரலால் என்னுடைய காலை இப்படி குத்துவார்கள். சஜிதாவுக்கு வரும்போது குத்துவார்கள். நான் காலை மடக்கிக் கொள்வேன். அந்த இடத்தில் சஜிதா செய்வார்கள். சஜிதா செஞ்சு முடிச்சுட்டாங்கிறத தெரிந்து கொண்ட பிறகு மறுபடியும் நான் காலை கட்டிக்குவேன். ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அப்ப ஒரு மனைவி படுத்திருக்கும் போது கணவர் கொஞ்சம் ஒதுங்கி என்று சொல்வதற்கு இடம் இல்லை. தன்னுடைய காசுல வாங்கின இடத்தில், தன்னுடைய சொந்த பணத்தில் வாங்கி கொண்ட இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமக்கு ஒதுக்கி கொண்ட அளவு என்னன்னு கேட்டா, 2 பேர் ஒரு நேரத்தில் படுத்துக் கொள்ளலாம். அதான் இடம். ஒருவர் படுத்து ஒருவர் தொழ முடியாது. படுக்கிறது இப்படி படுத்துறவர், தொழுவது இப்படி தொழுவது, படுக்கிறது இப்படி படுத்துறாங்க, தொழுகிறது இப்படி தொழுவது போது அந்த அமைப்பு வந்து சரியா வராது. அப்ப இந்த மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுடைய அளவு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இந்த அளவுலயே இன்னொரு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. இந்த அளவு சொல்லும் பொழுது நம்ம அதிக விரல் வந்து குத்தணும், சைதா செய்ய வர தெரியாத காலம் முடிக்கிற மாட்டீங்களோ, அந்த சைதா செய்ய வந்தா சைதா செய்ய வர்றாங்க காலம் மறைக்கிற வேண்டியதானே, அதே விரல் குத்துங்க காரணமோ அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, உறுப்பு யூஸ் இதன் லைசபூஹா மிஸ்பாகும். அந்த காலத்துல எங்க வீட்டுல விளக்கெல்லாம் இருந்த விளக்கு இல்லையில, வெளிச்சம் இல்லையில, இருட்டு இருந்தோம். அதனால சைதாசிய வர எங்களுக்கு தெரியாது. வெளிச்சம் இருந்தா சைதாசிய வர்றாங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி சொல்றாங்க. இது என்ன அளவுன்னு பாத்துக்கிறீங்க, இது என்ன வீடு, இது வீடு ஒத்துக்கிறீங்களா யாராச்சும், இது ஒரு வீடு என்று ஒத்துக்கிறீங்களா? அதான் ரசூலுல்லாஹி சொல்லுடைய வீடு. வீட்டுல விளக்கு இல்லையா, விளக்குன்னா என்ன, இந்த மாதிரி 1000 வால்ட் விளக்கா, 2000-3000 ரூபாய் செலவு, அல்லது 30, 40 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய விளக்கா? என்ன விளக்கு? அந்த காலத்து விளக்கு ஒரு மண் சித்தி ஒண்ணு, மண் சட்டி சின்னதா ஒண்ணு, அதுல கொஞ்சம் எண்ணெய், ஆலிவ் எண்ணெய், அதுல ஒரு திரி, இதான் விளக்கு. இது வசதி இல்லையா? இந்த விளக்குக்கு லட்சம் ஆகாது. எந்த விளக்கு இல்லைன்னு ரசூலுல்லாஹி ஆயிஷா நாயகி சொல்றாங்களோ அந்த விளக்கு வாங்குறதுக்கு வந்து பெரிய நிதி பட்ஜெட் ஒண்ணு போட தேவையில்லை. அது ரொம்ப அற்பமான செலவு, ரொம்ப அற்பமான செலவு. அந்த எண்ணெய் ஒட்டிக்கிட்டு விட்டுக்கலாமுங்க.
அந்த எண்ணெய் இருந்திருக்குமானால் அதை ரொட்டிக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம, வெறும் ரொட்டி திங்க தேவையில்லையே. அப்ப விளக்கை எரிப்பதற்காக எண்ணெய்க்கு கூட செலவு செய்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொந்தமா சக்தி இல்லை. கஜானாவில் நிறைய தான் இருந்துச்சு, அரசு கஜானாவுல நிறைஞ்சு வழியுது. அந்த காலகட்டத்தில் கூட உள்புயுத்து இதன் லைசபிஹா மிஸ்பாஹும், வீட்டுல அந்த காலத்துல எங்களுக்கு விளக்கு கிடையாது. இப்பெல்லாம் விளக்கோட இருந்துட்டு இருக்கிறோம், வீட்டுல விளக்குங்கிறதே கிடையாது. இருட்டானா இருட்டுதான். ஜெயில ரூம் போட்டுருக்காங்க, அது மாதிரி ஜெயில ரூம் இருக்குல்ல, ஜெயில விளக்கு இருக்காது. அதுல கூட இப்ப விளக்கு போட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா கரண்ட்ல கையை செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு எந்த ஜெயிலையும் லாக்கப்ல வந்து லைட் போட மாட்டாங்க. லைட்டு கரண்ட் இருந்துச்சுன்னா என்ன செய்வான், தற்கொலை செய்ய நினைக்கிறவன் கையை செத்துவாங்கிறதா விளக்கு போட மாட்டாங்க. இதுக்கெல்லாம் கிடக்கணும் ஜெயில உள்ள ரூம்ல. அது கூட இப்ப வராண்டோட போட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள விளக்கு புரியுறதுக்காக வேண்டி உள்ள கரண்ட் வராம அதுல ஒரு வராண்டாவுல விளக்கு போட்டு வச்சுக்கிறத பாக்குறோம். ஜெயிலை விட மோசம், ஜெயிலை விட மோசமான ஒரு வாழ்க்கையை தான் அழகா சொன்னாங்க. துன்யா சிஜ்னுல் மூமின், பூமிக்கு சிறையில் சொன்னாங்க பாருங்க. அது அப்படியே வாழ்ந்து காட்டும்போது அல்லாஹ்வுடைய தூதர் மாத்திரம் தான், அவங்க மாத்திரம் தான் அப்படி ஒரு சிறை வாழ்க்கையாக தனக்கு தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அதனால அவங்களுக்கு அவங்களுடைய வீட்டினுடைய அமைப்பு, இந்த வீட்டமைப்பை சொல்லும் பொழுது இன்னொரு மசாயில ஒரு சட்டத்தையும் ஒரு செய்தியும் தெரிஞ்சுக்கிறேன். சொல்றாங்க, நேற்று ஒரு கேள்வி கேட்டார்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிச்ச பிரகாசமா வருமாம்ல, அது இல்லைன்ற வெளிச்சம் வழங்குது. வெளிச்சம் பிரகாசமா அடிச்சா விரல கொண்டு குத்தது வெளிச்சம் முடியுமே நல்லா தெரியும்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இருந்து வெளிச்சம் இப்படி பரவாயில்ல வெளிச்சம் வந்துட்டு இருந்தா ஆயிஷா நாயகி சஜ்தா செய்வது விரலால் சுத்தி காட்ட தேவையில்லை. அந்த வெளிச்சம் அப்படி வரும்போதே ஒரு வெளிச்சம் வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன் நீங்க விரலால குத்தணும்னு கேட்கும்போது அவங்க காரணம் என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுல விளக்கு கிடையாதுங்கிறாங்க. அது வீட்டில் விளக்கு இல்லாததுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா செய்வது தெரியவில்லைங்கிறாங்க. சஹீஹ் புகாரில் இருக்கிற ஹதீஸ். இதுல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராத்திரில நடந்தாங்கன்னா வெளிச்சம் லைட் அடிக்குங்கிறாங்களே, அதான் பொய். அப்படிலாம் அடிச்சிருந்தா மறுத்துக்க மாட்டாங்க. அப்படிலாம் அடிச்சிருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வே விட்டுக்குவாங்க. அந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் காட்டி வச்சிருந்தாருன்னா என்ன செய்யலாம், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் இறங்கி வர்றீங்க, அல்லாஹ் நீங்க பேச மாட்டானா. இப்ப எனக்கு வந்து அல்லாஹ் சொன்னா பேச மாட்டானா, எனக்கு வந்து வெளிச்சம் வருது வைங்க, நான் போகும்போது லைட் அடிக்கணும் வைங்க, அவ்வளவுதான். நான் தான் உலகமே கொஞ்சம் கேட்டுக்கிறான்ல, அடி மிதிக்கிறான் உழைக்கிறான்னா சாதாரணமா இருந்த நிலைமை செஞ்சான். அற்புதமா இப்படிதான் அற்புதம். அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையில் அற்புதம் என்ன, நப்சை வென்றாங்கல்ல, அதான் அற்புதம். நப்சு சைத்தானை எல்லாம் போட்டு விதிச்சு இந்த வாழ்க்கையில வாழ்ந்து காட்டணும். பாடுறான் ஒன்னும் ரெண்டு நாள் இல்ல, வருஷக்கணக்கில் சாவர வரைக்கும் வாழ்ந்து காட்டு வந்துறாங்கல்ல, அதான் அற்புதம். இதை வாழ முடியாது இந்த அதிசயமான வாழ்க்கையை. அப்படி வாழ்ந்தாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருந்து அவங்க உடம்புல இருந்து வெளிச்சம் அப்படியே கால் அடிக்க முடியாத கதை விட்டா இந்த ஹதீஸ் வந்து கேட்கணும். புகாரில் ஆயிஷா நாயகி இருக்கிற ஹதீஸ் ஒன்று இருக்குங்க, அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு சொல்லி அதை கேட்டுக்கணும். இது அதுல இன்னொரு மசாயில் ஒன்று இருக்குது, மசாயிலையும் சொல்றாரு. இந்த ஒரு சட்டமா எனக்கு தெரியுது, கணவன் மனைவியில் ஒரு தொட்டுக்கான ஓய்வு முடிஞ்சு நம்ம வழங்கி வச்சுக்கிறது. ஆண்களை கும்பலை கொண்டு லேசா கைப்பட்டாலும் போதும், பெற்ற பிள்ளை தொட்டா கூட ஒரு செய்யக்கூடிய தாய்மார்கள்லாம் இருக்கிறாங்க. சட்டம் வழங்காம ரசூலுல்லாஹி தொழுகையில் நிற்கிறாங்க, மனைவியுடைய காலை வந்து தொட்டுறாங்க. அப்ப ஒரு முறையில் ஒரு விலங்குகளை சொல்லுவாங்களா, அதுக்கு ஒருத்தர் விளக்கம் போடுறாரு. நான் மதுவத்துக்காரரு மேல துணிந்து கிடந்திருக்கணும், காலில் துணிந்து அதுக்கு மேல பண்ணிருப்பாங்க. அதாவது இருட்டு அப்படி வச்சுக்கிறோம், இருட்டு துணி கிடந்திருக்கு, ஊகத்தை ஒத்துக்குவோம். துணி கிடக்காம இருந்துக்கலாம்ல, வீட்டுலாம் போட்டுக்கிறாங்க. அப்ப துணி இல்லாத நேரத்தில் இந்த விரல் படலாம்னு யோசிக்கணும்ல, அது யோசிக்கிறது. கிடக்கட்டும் கிடக்காம போட்டுக்கிறாங்க. துணி கிடக்குதாலும் சரி கிடக்காட்டாலும் சரி அது தெரிஞ்சுக்கிட்டா கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் என்ன சொல்றாங்கன்னா, அது காலில் சாட்சி போட்டு துணியை போட்டு இருந்திருப்பாங்கல்ல, அப்படிதான் நேரம் இருக்குமா அப்படின்னு ஒரு வழக்கம் சொல்லுவாங்க. அது பொய். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருட்டு ஆடையில துணி இருக்குதா இல்லையா, கணவனும் மனைவியும் படுத்து கிடக்கிற நேரத்தில் இந்த மாதிரி புக்கா போட்டு காலுக்கு சாட்சி முடியாது, யார் படுத்து கிடப்பாங்க, கணவன் மனைவியுமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படி இல்லாம இருப்பாங்க. அது காலில் துணி இருந்திருக்கும். இதெல்லாம் கற்பனை, இதெல்லாம் கூடுதலாக ஒரு கற்பனை. அப்படி இருந்திருந்தாலும் கூட அதை நினைக்கிற சொல்ல தெரியல, இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். இருட்டு நம்ம காலம் அடக்குன்னு சொல்லணும், அவ்வளவுதான். அது கூட வேற நாள் கொடுக்குறாங்க. அப்ப இதனால ஒழுங்குமுறையும் நினைக்கக்கூடாது. ஆண் பெண்ணு தொடுறதுனால என்ன செய்யாது,
ஒரு முடியவே செய்யாது. முடியும்னா ரசூலுல்லாஹ் ஒரு முடிஞ்சிருக்கணும், முடிஞ்சதை தொழுகையை முடிஞ்சு இருக்கணும். ஒரு முடிஞ்ச தொழுகைக்கு இருக்கும்போது இந்த நிகழ்ச்சி நடக்குது. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வீடு நல்லா வந்து ரொம்ப ரொம்ப விவரிச்சு நான் சொல்ல வேண்டியதில்லை. நீங்க யோசிச்சுட்டே போகணும். என்ன மனுஷன் ஆச்சரியமா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் என்பதனாலதான் இது முடியும். அது நீங்க கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டியது. அடுத்தது அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஆயிஷா நாயகி வந்து பிற்காலத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கட்டிலமா கனமா முரட்டுத்தனமான ஒரு மேல போடுற ஒரு போர்வை, முரட்டுத்தனமா இருக்கக்கூடிய முரட்டு போர்வை ஒண்ணு, மேல போடக்கூடிய சால்வை மாதிரி, கீழே கட்டிக்கிறக்கூடிய வேஷ்டி ஒண்ணு. அதுவும் வேஷ்டினா 80-90 இல்ல, நம்ம காலத்துல அதெல்லாம் கிடையாது. வேஷ்டினாலும் ஒரு சாக்கு, அவ்வளவுதான். அதனால ஒரு சாக்கு கீழே ஒரு சாக்கு, அவ்வளவுதான் அந்த காலத்து காலத்துல. அதுல இந்த அதுலயும் கனமான ஒரு வர்ணனோட சொல்றாங்க. நல்ல முரட்டுத்தனமா இருக்கக்கூடிய ஒரு மேல் துண்டு, முரட்டுத்தனமா இருக்கக்கூடிய கீழ் துண்டு ஒண்ணு, கீழே கட்டிக்கிறது மேலத்து போட்டுக்கிறது. கீழே உள்ள வேஷ்டியே இதுல கட்டிக்கிறது கனமான அது ஒரு போர்வை, மேல ஒரு போர்வை போத்திக்கிறது. இது ஆயிஷா நாயகி ரெண்டையும் எடுத்துட்டு வர்றாங்க மக்கள்கிட்ட காட்டுறது. ரெண்டையும் காட்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டையும் அணிந்திருக்கும் போதுதான் மரணித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் அடைகிற நேரத்துல அணிந்திருந்த ஆடை வந்து இதான்ப்பா அவங்கள்ட்ட இருந்த கடைசி ஆடை, பார்த்துக்கிறீங்க. அதை மனுஷன் போட முடியாது. அந்த சாக்கு, அந்த சாக்கையில அணிந்து கொண்டுதான் நினைக்கிறாங்க, அவங்க கடைசி கட்ட வரைக்கும் இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஆயிஷா நாயகி தன்னுடைய கணவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்து நிலையில் மரணித்தாங்களே, அந்த ஆடையை வந்து எடுத்து காட்டுறாங்க. அந்த மாதிரியான ஆடை தான். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மேலாடையை பற்றி, மேல அணிஞ்சுக்கிட்ட ஆடை இருக்க அந்த ஆடைகளை பற்றி வேற வேற ஹதீசுகள் எல்லாம் வருது. வேற வேற ஹதீசுகள்ல எப்படி வருதுன்னா, எப்பெல்லாம் இந்த ஆடையை பற்றி சொல்லப்படுதோ அப்பெல்லாம், அதாவது குர்பத்தும் கலீலுல் ஹாஷியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஒரு போர்வை போட்டிருந்தார்கள். அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, இந்த கனமான இந்த கம்பெனி மாதிரி முரட்டுத்தனம் உடையது. அப்படி அவங்க போர்வையை சொல்லும் போது வார்த்தை சேர்ந்தே வருது. இந்த ஒரு டைம்ல மட்டும் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்வையை பற்றி சொல்ற ஹதீஸ்களை பார்க்கும்போது எப்படி வருது, அது ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு போர்வை போட்டிருந்தார். ஒரு இழுத்தார், ஒரு காட்டர் இழுத்தார்ல போர்வையை கேட்டார் சொன்ன அந்த அவர் சொல்ல வரும்போது அந்த அறிவு எப்படி வருதுன்னா, ஹாஷியத்தின் முருகத்தின் ரலீல் ஹாஷியா, அது ஓரமாக இழுக்கக்கூடிய ஒரு முரட்டுத்தனமான ஒரு கம்பெனி ரசூலுல்லாஹ் போட்டிருக்கும் போதுதான் அதை பற்றி இழுப்பு. யா முஹம்மத் எனக்கு ஒன்று கொடுங்க. இந்த இழுப்புல இந்த கனமான ஒரு பொருள் வந்து, கனமான பொருள் வந்து என்ன நாட்டுக்கு சொல்லுமாமா, இத TN01J 531 யமஹா வண்டி வழிமுறைச்சு நிக்கலாம், கொஞ்சம் அதை ஒதுக்கி வைக்கணும். அப்ப அது இழுப்புல அந்த போர்வை வந்து உடம்புல வந்து காயத்தை ஏற்படுத்துது, அந்த அந்த தழும்பை ஏற்படுத்தும்னா எவ்வளவு கனமானு பாருங்களேன். ஒரு பட்டை பிடிச்சி இழுத்தோம்னா அப்படி இருக்குமா, மேல இருக்கிற போர்வையை விழும்போது அந்த போர்வை தேய்ச்சி உடம்பு கஞ்சி போயிருக்குமா பாருங்களேன். அப்படியான ஒரு ஆடையை ரசூலுல்லாஹ் அணிந்திருந்தாங்க என்று அந்த போர்வையை பற்றி வருது. ஒரு தடவை ஒரு பெண்மணி வந்து என்ன பண்றாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி அவங்களாவே தன் கையால் நெய்யுது. இன்னும் இப்படியும் மருந்து துணியை போட்டுக்கிட்டு இப்படி பாக்குறதுக்கு காக்கத்தூரி போட்டுற மாதிரி உட்காந்துருக்காங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னா அது வந்து நல்லா இருக்கக்கூடாது, நல்லா அழகா இருக்கணும்ல, ஒரு நல்ல மற்றவங்கள நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கவங்கள அப்படின்னு அந்த அம்மா உட்கார்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்று தயாரிச்சு ஒரு அழகான ஒரு போர்வையை கொண்டு வந்து ரசூலுல்லாஹி வந்து அதை கொடுத்த உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து அழகா போட்டுக்கிட்டு அவருக்கு ரொம்ப இடுப்பா இருக்குது. அந்த காலத்துல அந்த போர்வை வந்து காக்க போட்டுக்கிட்டு இருந்தாலும் நல்ல ஒரு சட்டை கூட நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல எடுப்பா இருக்குது. எடுப்பா இருந்தோம்னா வாக்கும்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அழகு கூர்ந்த மாதிரி அப்படியே தெரிகிறாங்க. அப்ப அந்த அணிவிச்ச அந்த பொம்பளையும் ரசூலுல்லாஹி பார்த்து ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாம் ஒரு கூட்டத்தை வாங்கினா ஒரு சந்தோஷம் வரும்ல, கூட்டத்தை வாங்கிங்க நம்ம சட்டை போட்டு நம்மளே சந்தோஷப்பட்டுக்கிறோம். எல்லாமே சந்தோஷம், எல்லாத்தையும் ஆம்பளை பொம்பளை கூட எல்லாத்தையும் உண்டு. புதுசா ஒண்ணு வாங்கினா செய்யணும் மாதிரி இருந்தது. அது ஒரு மகிழ்ச்சியாக அவர் வச்சிருக்கான், எல்லாருடைய மனநிலை அப்படி ஆக்கி வச்சிருக்கான். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் விதிவிலை கிடையாது. அவங்களும் மனிதர் தானே, பார்த்துட்டு பிரமாதம்
சன்னாங்கிறாங்க. சன்னான்னா அந்த அம்மாவுடைய பாசையில பெருமாதம் இருக்கும், அதுக்கு போயிட பாசையில சொல்றாங்க, அபிசனியா பாசையில ரொம்ப பெருமாதமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அணிந்த உடனேங்க சரி அதையாவது கண்டிப்பா அணுகாங்களா? ஒரு ஆள் என்ன செய்யறாரு, அல்லாவுடைய எனக்கு உடனே ஒரு சகாதி இருந்து அப்பதான் போடுறாங்க. ரொம்ப நல்லாவும் இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமா இருக்குது, நல்லா அழகா கண்டு. அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு சின்ன அழகா இருக்குன்னு சொல்லி வாய விடல. ஒருத்தர் என்ன சொல்லி செய்யறாரு, நீங்க வந்து எங்களுக்கு கொடுங்களேன், எனக்கு கொடுத்துருங்களேன் அப்படிங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வேணுமான்னு சொல்லிட்டு உள்ள போய் தலையை கூட கூட்டிக்கிட்டு இந்த மனுஷன் நான் கொடுத்துறாங்க, ஒரே கையில கொடுத்துறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனவங்க இருந்த ஆளுக்கெல்லாம் அந்த பிடிச்சி கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, புரியுதுல? யாராவது இருக்கிறதை காட்டி கேட்டு இல்லாத ஒண்ணு கூட கொடுக்க முடியாது. இருக்கிறத காட்டி கட்டி வச்சுக்கிறீங்களா, எனக்கு ஒரு கூட கொடுத்துருவாங்க. கையில் இருக்கிறதை காட்டி யாராவது கேட்டால் அப்படியே கொடுத்து விடுவது அவங்களுடைய பழக்கம் உங்களுக்கு தெரியுமே. ஆசையா ஒரு அம்மா வந்து கொடுக்குது, அவங்களும் நல்லா இருக்குன்னு சந்தோஷப்படுறாங்க. நீங்க வந்து அதை வந்து கேட்டுக்கிட்டியப்பா கொடுத்துட்டாங்களா, இவங்க நல்லா இருக்கான்னு சொல்லி அவரை வந்து லெஃப்ட் பண்ணிட்டு வாங்க இருக்கிறார்கள் இப்படி வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நீங்க வேறப்பா நாங்கள் போட்டு இல்ல அணிஞ்சுக்கிட்டு அளவு பார்த்துருக்கேன். நான் கேட்டேன், அல்லாவுடைய ரசூல் மேனியில பட்ட அந்த ஆடை தான் எனக்கு கபரா அந்த கபனாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இதை வாங்கினேன். அப்படி வச்சிருப்பேன். நான் மூத்தாப்பு வந்து எனக்கு இதுல கபன் பண்ணணும் எல்லாரும், அதுவே அவருடைய கபனாக அமைந்து கொண்டு அந்த அதிகல வருது. இதுல பல விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து அப்ப இந்த ஒரு சாதாரண ஒரு போர்வையில கொஞ்சம் நல்ல போர்வையை பார்த்தவங்க அதை பிரமாதம்னு சொல்றாங்கன்னா அதுக்கு முந்தின ஒரு ட்ரெஸ் ஆடை எந்த அளவுக்கு இருந்ததுன்னு விளங்கிக்கணும். நம்ம ஆளுக்கு என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிய ஆடைன்னு சொன்ன உடனேயே அப்படியே முழங்கால அது ஜுப்பா ஒரு புத்தக ட்ரெஸ் கொடுக்கலாம். இந்த ஜுப்பாங்கிற ஆடையாச்சும் எனக்கு இருந்துச்சா? ஜுப்பா அணிகிறது மார்க்கத்தில் தடை ஒண்ணும் கிடையாது. ஜுப்பா அணிஞ்சுக்கிறீங்க, சட்டை அணிஞ்சுக்கிறீங்க, போர்வை போட்டுக்கிறீங்க, அரக்கையை போடுங்க, முருகையை போடுங்க, பனியனோட வேண்டாலும் போங்க. அதுதான் மார்க்கத்தில் வந்து கோடிச்சு போனாலும் போட்டுக்கிறீங்க, சபாரி அணிஞ்சுக்கிறீங்க, எல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அது ஒரு விஷயம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்க சுன்னத்துங்கிறாங்க நியாயத்துக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்வையை கட்டிக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சுக்கிட்டு இவனா ஜுப்பான்னு ஒரு ட்ரெஸ் தயார் பண்ணிக்கிட்டு இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டாங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு தப்பான சித்திரத்தை உண்டாக்காங்கல்ல. அந்த எளிமை எப்படி உலகத்துக்கு தெரியும்? இந்த ஜுப்பாவை போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்கன்னு காட்டினா அந்த காலத்திலேயே துணியை நூற்று வேஸ்ட் பண்ணி ஏதோ இவ்வளவு முடிஞ்சு அத்தனை 1.5 மீட்டர் கீழே இருந்தது மோங்கால கீழே இல்ல கையில் கொடுத்துருக்கு. அது கீழே 1.5 மீட்டர் இருக்கு. இன்னொரு ஆளுக்கு கட்ட வச்சு போடலாம். சில ஆளுக்கு போட்ட ஜுப்பாவை இதுக்குள்ள ஒரு குழந்தை கட்ட வைக்கலாம். கை தொங்குமே அதுல ஒரு குழந்தைக்கு கட்ட வைக்கலாம். அது இப்படிலாம் வேஸ்ட் பண்றதை கொண்டாந்து காட்டி இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருந்தாங்கன்னு சொன்னா பாக்கலாம். எப்படியும் துணி வேஸ்ட் பண்ணிருக்காங்க, மறுக்க மாட்டாங்களா? அப்படி என்னை அறிமுகப்படுத்துறது ரொம்ப அந்த காலத்திலேயே ரொம்ப செழிப்பா இருந்துக்கான உள்ளது அப்படி கூட காட்டுற மாதிரி இருக்கு. ஏன் இப்படி போய் சொல்றீங்க? இது நல்லா விளங்கிக்கிறோன்னு ஜுப்பாவை ரசூலுல்லாஹ் போட்டதே இல்லையா? நான் போட்டுக்கிறாங்க. ஆனா ஜுப்பாங்கிற வார்த்தைக்கு அரபு மொழியில அதுக்கு வேற அர்த்தம். நல்லா விளங்கிக்கணும். உருதுல ஜுப்பாவுக்கு வேற அர்த்தம். அரபி மொழியில ஜுப்பாவுக்கு ஒரு அர்த்தம், உருதுல ஜுப்பாவுக்கு வேற அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுப்பா போட்டாங்க வறுமையானால் நீ நேற்று கண்டுபிடிச்ச உருது மொழியில என்ன அர்த்தம் அந்த அர்த்தம் இருக்க முடியும். ஜுப்பாங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடையே சஹாபாக்கள் சொல்றாங்கன்னா எந்த மொழியில சொல்லியிருப்பாங்க? ஒரு மொழியில உள்ள வார்த்தை இன்னொரு மொழியில உள்ள அர்த்தத்தை செய்யலாமாங்க? இதுல மதிங்கிறோம், சோறு போட்டு இருந்து மதிங்கிறீங்க. மலையாளத்துல மதியுமா? மதினா என்ன அர்த்தம்? சோறு அர்த்தம். கொழும்புக்கு போறீங்கன்னு திருவண்ணாமலை போய் மதியம் நிறைய வைக்கணும், இன்னும் கொஞ்சம் போடுறான்னு அர்த்தம். பாருங்களா, ஒரே வார்த்தை தான். மதினா இவருக்கு இன்னும் கொஞ்சம் வைக்கின்ற அர்த்தம், அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். மலையாளத்துக்கு யாருன்னு அர்த்தம், வேறு வைக்காத இன்னும் இருக்கிறான்னு அர்த்தம். அவனுக்கு என்ன அர்த்தம்? இன்னொரு வைக்கிறான்னு அர்த்தம். அப்ப இதுக்கு வந்து எவன் சொல்றான்னு பார்க்க வேணாமா? கேரளா ஆளு சொல்றாருன்னா போதுங்கிறான்னு விளைவிக்கணும். அங்க இருந்து சிங்களத்திலிருந்து ஒருத்தர் வந்து சொல்றாருன்னா அவர் வந்து இன்னும் வைக்க சொல்லாம விளைவிக்கணும். சொல்றாரு பொறுத்தவரை. அப்ப ஜுப்பாண்டு ஹதீஸ்ல வர்றது வாஸ்தவம். ஜுப்பாண்டா என்ன அரபில அர்த்தம்? ஜுப்பாண்டு சொன்னா குளிருக்காக வேண்டி அணியக்கூடிய சொற்று இருக்குல்ல, இறுக்கமான ஆடை, நல்ல டைட்டா இருந்தா போது தாங்கும். குளிர் ஆடை எப்பவுமே இறுக்கமா இருக்கும். அதுக்குதானே சொட்டர் நாங்கல்ல, அந்த சொட்டரை தான் ஜுப்பான்னு சொல்றது அரபில. நல்லா வணங்கிக்கணும். ரொம்ப அந்த குளிர் பிரதேசமா இருக்கிறதுனால முடிய அளவுக்கு சில பேர்கிட்ட சொட்டு இருக்கும். இந்த சொட்டு வச்சிருக்காங்க, குளிர் தாங்க முடியாத நேரத்தில் அதை தூக்கி போட்டுக்குவாங்க. அரபில ஒரு பழமொழியே இருக்குது, ஜாஹல் பருது ஒரு ஜுப்பாத்.
ஜுப்பா போட்டிருக்கும் போதே குளிர்ப்பா அப்படிம்பாங்க. ஜுப்பா போட்டிருக்கும் போதே குளிர்வை என்று ஒரு பழமொழியே இருக்கு அரபில. ஜால் பரப்பு ஒரு ஜுப்பா, ஜுப்பா போட்டிருக்கும் போதே குளிர்வைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இது ஜுப்பா குளிர்வை இருக்கிற ஆரம்பம் இருக்கும். அதனால அப்படி சொல்ல முடியும். ஜுப்பா போட்டிருக்கும் போது சொட்டு போட்டிருக்கும் போதே குளிர்வைப்பான்னு சொல்லலாம். கட்டை போட்டிருக்கும் போதே குளிர்வைப்பான்னு சொல்லுவாங்க. அதற்கு கட்டை போட்டா குளிர்வை செய்யும். அப்ப குளிரை தடுக்கும் ஆடையை அணிந்திருந்தும் கூட குளிர்வே பழமொழியே சொல்லுவாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஒரு தடவை கடும் குளிர் காலம் ஒளி செய்வாங்க. ஒளி செய்யும் போது ஜுப்பா அணிஞ்சிட்டு ஒளி செய்வாங்க. அதுல வருது, அந்த ஹதீஸ்ல வருது. அப்ப கையை கழுவணும்ல, கையை கழுவுறதுக்கு கையை இருக்கிறாங்க வரமாட்டேங்குது. அந்த கைத்த லைவி கத்தல் கும்மை ரெண்டு கையை அப்படி இறுக்கி பிடிச்சிருக்கு. அதை இழுத்து விட்டு கையை கழுவ முடியும், எடுக்க முடியும். ரொம்ப சிரமப்பட்டு இந்த கையை உருவி இந்த பக்கமா எடுத்து ரசூலுல்லாஹி கையை கழுவினாங்கன்னு வருது. ஜுப்பா போட்டு இருக்கும்போது நீங்க ஒரு ஜுப்பாவை தலையே விடலாம, நீங்க எப்படி ஜுப்பாவில தலையை கொண்டு விடலாம, இதே ரசூலுல்லாஹி போட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஜுப்பா போட்டுக்கிறாங்க. குளிருக்காக வேண்டி ஒரு சொட்டு மாதிரி ஒரு இறுக்கமான ஆடையை போட்டுக்கிறாங்க. அதான் ஜுப்பா. நீங்க சொல்லக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கு ரசூலுல்லாஹி எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை விலைங்க உருகுல இருக்கு ஜுப்பா. உருகுல வந்து என்ன அர்த்தம்? இந்த போடுறாங்கல்ல இது ஜிப்பான்னு பேர் வச்சிருக்காங்க, அது ஜிப்பா வைக்க. இது ரசூலுல்லாஹி போட்டாலும் சொல்லக்கூடாது. அதை நீங்க விளங்கிக்கணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி சட்டப்பையில கமீஸ் போடலையா? போட்டுருக்காங்க. கமீஸ் போட்டிருக்காங்க. எப்ப போடுவாங்கன்னு கேட்டா வெளியூர்ல இருந்து சூடு குழுக்காரங்க வருவாங்க, பார்க்கணும்னு வருவாங்க. பார்க்கணும்னு வந்தா அவங்க எல்லாம் நல்ல மன்னர் சூடா வருவாங்க. ஒரு பெரிய கோத்திர தலைவரா வருவாங்க. என்ன ஆட்சித் தலைவராக இருக்கிறாங்கல்ல, ஆட்சித் தலைவராக கண்ணாடி சிங்கப்பூர் இருக்கிறாருன்னா சிங்கப்பூர் பிரதமர் வீட்டுல பனியனோடு வந்தா வரவேற்பாரு. கண்ணாடியை பார்க்க வரும்போது ஒரு சட்டை மாதிரி நல்லா வீட்டுலாம் நல்ல வரவேற்கிறாருங்க. அப்ப இந்த மாதிரி வெளியுள்ள ஒரு பிரமுகர் வரும்பொழுது அப்ப அவர்கள் எந்த மாதிரி வர்றாங்க அதுக்கு வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதுக்குள்ள சட்டம் வச்சிருப்பாங்க. எப்பவும் பேர்வை வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல இருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி சட்டை போட்டு காட்சி கொடுறாங்க. சட்டம் கமீஸ் சொன்னா கை வச்சிருக்கும். இதுதான் இப்படித்தான் சொல்ல முடியாது. அந்த காலத்துல அந்த மெத்தடுக்கு எப்படி தைக்க முடியும்? அப்படி நம்ம சட்டையிலேயே நம்மளே சட்டையில ஒரு அர்த்தம் செஞ்சுட்டு போயிடுறோம். 25 வருஷத்துக்கு முன்னும் சட்டையும் சட்டையும் ஒரே மாதிரியா இருக்குது. சட்டையில எத்தனை மாடல் அந்த காலத்துல இப்படி வெட்டி விட்டாதான் சட்டை இப்படி வெட்டி விடணும். அப்புறமேல கிராப்பாக ஒரே மாதிரி பிளாட்டா வர மாதிரி வந்துச்சு. அது மாதிரி பலவே வந்துச்சு. அப்புறம் காலை வச்சு பட்டன் ஒரு பிரகாசமா போச்சு. அந்த இதுல பட்டம் அன்னைக்கு போட்டா சொல்லுமா ஒரு பட்டம் போட்டா மாதிரியான அல்பு சும்மா. நம்ம காலத்திலே சட்டை எத்தனை வரைக்கும் என்ன மாதிரி நமக்கு தெரியாது. சட்டை என்று சொல்லப்படக்கூடிய என்னன்னு கேட்டா கை உள்ளது தச்சது தொச்சு துணி போத்துற இடத்துல துணியாக இல்லாமல் தைக்கப்பட்டிருந்தா அது சட்டை. தைத்த மேலாடைக்கு பேர் சட்டம். அது அவ்வளவு விளைக்கணும். தைக்கப்பட்ட மேலாடை வந்து கை விடுறது அது மாதிரிலாம் இடம் இருக்குதுன்னா அதுக்கு பேர் சட்டை. அப்படி தைப்பட்டதை வந்து இந்த தூதுக்குழு வரும்போது பெருநாளைக்கு முக்கியமான மக்களை சந்திக்கக்கூடிய நேரங்கள்ல ரசூலுல்லாஹி ஒண்ணே ஒன்று இருக்கும், அதை எடுத்து போட்டுக்கிறாங்க. மற்ற இடத்துல கொண்டு சுத்திக்கிறாங்க. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை. எதுக்கு இதை சொல்றோம்னா இந்த ஆடையில கூட அப்படி வகையா அந்த மாதிரிலாம் வைக்கணும்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டுக்கிட்டது இல்லை. அதே மாதிரி அவங்களுடைய தலையணை வச்சு படுப்பாங்கல்ல, தலையணையை பற்றி ஆயிஷா நாயகி சொல்றாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தலையணை என்ன இருக்குன்னா ஒரு துணியில மரத்தினுடைய அந்த நாறுகள் இருக்கு, இந்த நாறு சருகு அந்த பேரிச்ச மரங்கள்ல கீழே டெய்லி கூட்டினா நிறைய குப்பை மாதிரி சேரும். ஏழாவதெல்லாம் சருகெல்லாம் சேரும். ஒரு கவர்மெண்ட் வேலையில பார்த்தீங்கன்னா சேரும்லாமே. இந்த மாதிரி செத்தைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பொருள்கள் அள்ளி போட்டு பிரிச்சு அவன் தலையணைக்கு பஞ்சு வச்ச பஞ்சுங்கிறது பெரிய 20ஆம் நூற்றாண்டு கண்டுபிடிப்பா. பஞ்சுங்கிற இயற்கை உற்பத்தியாக வேணுங்க, அதை வச்சுக்கலாம்ல. இந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட சாமானிய பஞ்சுங்கிறது அது உற்பத்தியாகிற பொருள் தானே. அப்ப அந்த பஞ்சை வச்சியா கலாணி வச்சிருந்தாங்களா? அந்த மாதிரி பஞ்சுக்கு காசு கொஞ்சம் வாங்கணும். பஞ்சுக்கு காசு இது கீழே விளைவு போய்க்கு இருக்கணும். அது எதுக்கு என்ன செய்வது? குப்பையை தள்ளிவிட்டு சருகு நாறு வைக்கல் கிடையாது. அது கூலம் கோதுமையுடைய கூலம் இதெல்லாம் போட்டு பிரிச்சு அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையணையாக பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி அது வருது. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய எளியீடுன்னு சொல்றோம்ல,
வீடுங்கிறது நீங்க நல்லா விளைஞ்சிருமே, அந்த வீட்டு அமைப்பு அப்படி நினைச்சோம்னாலே கற்பனை நீங்க பார்க்கணும். பள்ளிவாசல் எல்லாரும் வரப்போ இருக்கிற இடம், பள்ளிவாசல் எல்லாரும் வருவாங்க. ஓரத்துல வீடு, வீடுங்கிறது என்னன்னு கேட்டா அதுக்கு வாசல் கிடையாது, கதவு கிடையாது. வீடுனா ஒரு கதவு இருக்கணும்ல, ஓலையிலேயாச்சும் ஒரு கதவு போட்டு வச்சுக்கணும்ல, கதவு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீடு எப்படி இருக்கும்னா கிப்லா திசையில் வீடு இருக்கும். கிப்லா திசையில் இருக்கும் அந்த வீடு இருக்கும். அப்ப அந்த வீடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இருப்பாங்கல்ல, இருந்தாங்கன்னு சொன்னா அந்த கிப்லா இருக்கிற அந்த அப்படி தெரியுற மாதிரி, அதாவது இந்த இதெல்லாம் கிப்லான்னு வைக்கிறாங்க, மெஹராப் இருக்கிறாங்க, மெஹராபு பக்கத்தில் அப்படி இப்படியே இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன 5 மாதிரி இடம் இருக்கும். அங்கே அப்படி வந்துருவாங்க. வீட்டுக்குள்ள அவங்க தொழில்வாங்க, வீட்டுக்குள்ளதான் அவங்க தொழில்வாங்க. அப்ப அந்த வீட்டுக்கு மேல் எதிரில் இருந்தா பிரைவசி எங்க இருக்கும்? நீங்க தொழில்துறையில வீடு இருக்கும். கிப்லாவை ஓரஞ்சாரத்துல கூட யாரும் பார்க்க மாட்டாங்க. நேரம் இருக்குது அந்த இடத்துல நேர் பகுதியில் இருக்குது. வீட்டுல நேரம் பள்ளியாசலுக்கு வந்துட முடியுவாங்க. அப்படிப்பட்ட இடம். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒரு பாய் ஒன்று வச்சிருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில் வருது, ஒரு பாய் ஒன்று இருந்துச்சு. அந்த பாயை பகலில் விரித்துக் கொள்வார்கள். பகல்ல பாயை எடுத்துக்கிறாங்க. இரவாயிருச்சுன்னு சொன்னா அதை வச்சு மக்களுக்கு தெரியாம மறைத்துக் கொள்வார்கள். நட்டி வச்சு பாயை நட்டினா தருக்கணுங்கிறாங்கல்ல, தருக்கணுங்கிறாங்கல்ல, நான் நேற்று சொன்னேன்ல, பாயை மத்தி பர்பஸ்க்கு யூஸ் பண்றது, பல இதுக்கு ஒரு பக்கம் யூஸ் பண்ணிக்கிறது. பாய்ங்கிறது பகலில் விரிச்சு கிடக்கும், விரிச்சு கிடக்கும். இரவாயிருச்சுன்னு சொன்னா படுக்கணும்னு ஒரு மணி வச்சாங்கன்னு சொன்னா அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பாயை வச்சு நட்டி வச்சு உள்ள இருக்கிற ஆளுக்குரிய மறைச்சுவாங்க. பாய் தான் கதவு, நட்டி வைக்கப்பட்ட பாய் தான் கதவுங்க. ஒரு ரமலான் தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் எல்லாம் பின்னாடி தொழுவாங்கன்னு வருதுல, அவங்க சொல்றாங்க அந்த பாய்க்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுபிடிச்சு நிறைய பேர் பின்னாடி நிற்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்னு வரக்கூடிய இடத்துல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இத சொல்றாங்க. 688வது ஹதீஸ் புகாரியில 10 நம்பர் முன்ன இருக்காங்க, நம்பர் வித்தியாசங்கள்ல. அதான் காரணம் ஹசீரும் எபுசுத்துக்கு பின்னஹாரி எஹ்தஜிசுக்கு பில்லைலி, பகல்ல விரித்துக் கொள்வார்கள், இரவில மறைப்பாக போட்டுக் கொள்வார்கள். சாபையிலும் சல்லி அராகு, மக்கள் அவர்கள் நோக்கி ஏறி ரமலான் இரவுல பின்னாடி பின்பற்றிக் கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் என்று வீட்டில் தலைவர்கள் மக்கள் பின்பற்றினாங்கன்னு வருதுல. ஹதீஸ்ல எப்படி சாத்தியம் விளங்கி இருக்கிறாங்க. கிப்லா திசையில் இருக்கிறாங்க, தெரிவித்துக்கிறாங்க. வீட்டில் தொழிலாலும் கொஞ்சம் பேர் இருக்கும் தெரியும், சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க. அப்ப இந்த வீட்டுடைய அளவையும் பாருங்க, வீட்டுடைய வீடே உணவு இருக்கும்போது மறைக்கிறது பெரிய இடம் தேவையில்லையே. வீட்டுடைய அளவையோட இருக்கும்போது ஒரு பாயை மறைச்சிருந்தேன், ஒரு பாயை நாட்டில் மறைச்சிருந்தேன். அப்ப அந்த மாதிரியான ஒரு எளிமை தான். அதே மாதிரி அந்த அதுதான் இப்ப அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு எங்க இருக்குன்னா, அதாவது அவங்களுடைய கபருக்கு எங்க இருக்காது அவங்களுடைய வீடு. ஏன்னா நபிமார்கள் அவர்கள் எந்த இடத்துல இறந்தார்கள் அப்படி அடக்கம் செய்யப்படுவார்கள் ஹதீஸ் அடிப்படையில தான் அவங்க அங்கே அடக்கம் பண்ணாங்க. அந்த அடக்கம் பண்ற சம்பவங்கள் வரும்போது அதை நம்ம விலைக்கு சொல்லிக்கிறோம். அதே மாதிரி அந்த பாய்ங்கிறதுல இது உண்மையை வழங்குது. பகல்ல பாயை விரிச்சுக்குவாங்க, ராத்திரியில தொகையை தொங்க போட்டுக்குவாங்க. ராத்திரியில படுக்கிறீர்கள் விரும்பாய் தான் இருந்து கொள்றாங்க. ராத்திரியில மக்களுக்கு தென்படாம மறைத்துக் கொள்வார்கள். பகல்ல விரிச்சுட்டு உட்காரலாம், பகல்ல வேணா படுக்கலாம். அப்ப ராத்திரியில படுறதுக்கு என்ன, சும்மா இருக்க வேண்டியதா, மண்ணு வேணே மண் தரலாம். அதுல சும்மா படுத்துக்கிற ஒரு பாய் கூட இல்லாமல் ஒரு பாய் தான் இருந்தது சொல்றாங்க ஆயிஷா நாயகி. ஒரு பாய் தான் இருந்தது, அதான் தடுக்குது தடுக்கும். அப்ப இதுதான் அற்புத வாழ்க்கை, இதான் அற்புதம். இதாங்க அற்புதம். ஆட்ட கழுதையாக அற்புதம் கிடையாதுங்க. அற்புதம் தான் இதான் அற்புதம். உண்மையிலேயே பெரிய அதிசயமான ஒரு வாழ்க்கை. அதுதான் இப்படி சொல்லிட்டு முன்மாதிரி இருக்கிற சும்மா சொல்றான். அல்ல ஒரு தூரத்தை முன்மாதிரி இருக்குன்னா அவன் வாழ்ந்து காட்ட முடியுமா? அல்ல ஆகிரத்தை வந்து ஒருத்தருக்கு வாழ முடியுமானா முடியும் காட்டிருக்கிறாங்கல்ல. அப்ப அந்த பாயில படுத்து கிடக்கிறாங்க. ஒரே ஒரு கட்டி ஒண்ணு இருக்குது, அவங்களுக்கு வெளியே போட்டு அது ஒண்ணு இருந்துச்சு. அது என்னன்னா அந்த கைத்து கட்டி கட்டில 4 காம்பு 4 வச்சு குறுக்க கூட கையில போட்டு பின்னி வச்சிருப்பாங்க. ஈச்ச மரத்து நாருனால அதுல படுக்கும்போது வரி வரியா விழுந்துடும். வரி வரியா விழுந்த உடனே ஒரு நாள் உமரில் அவங்க பார்த்துக்கிட்டு அழுகுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்துல பார்த்துக்கிட்டு அழுகுறாங்க. என்ன நீங்க இப்படி இருக்கிறீங்களே,
இவ்வளவு மோசமான வாழ்க்கை அவங்க சொல்றாங்க. அது கைத்து கட்டுறது இல்ல, பாயில படுத்திருக்கும்போது அந்த பாய எவ்வளவு மோசமா இருக்குன்னா பாயில படுத்திருந்தார்கள். பாய்க்கு மேல ஒரு விரிப்பையும் விரிக்கப்படவில்லை, நேரடியாக பாய். அந்த பாயின் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பாய்ந்தது கோரையில் உள்ள பாய் தான் ஞாபகத்துக்கு வரும். கோரையில் உள்ள பாய் தான் ஞாபகத்துக்கு வரும். அங்கே கோரை கோரையெல்லாம் தண்ணீர் மேல செலுத்த உள்ள பகுதியில, நாங்கள் ஆறு ஓடிக்கிட்டு இருக்கிற பகுதியில தான் கோரை உற்பத்தி ஆகும். பாயினோட உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கக்கூடாது? கோரம்பாய் அதுக்கு மேல மிளகத்தனை இருக்கு இல்ல. இது என்ன பாயின்னா பேரிச்சை மரத்தினுடைய ஓலையில செஞ்ச பாய், மறுபடித்தனமான இந்த கீட்டில ஈக்கில செஞ்ச ஒரு பாய். இந்த கூட்டங்களுக்கு வாடகை கொடுத்தாங்க பாய் பாத்தீங்களா? கூட்டங்களுக்கு இந்த மாதிரி பெரிய கூட்டங்களை கூட்டம்னா சேர் வாடகை கொடுக்குற மாதிரி வாடகை பாய் கொடுப்பாங்க. அது ஒரு உட்கார்ந்து இருந்துச்சோம்னா நம்ம உடம்புல கட்ட கட்டமா கொடுக்கணும். உட்கார்ந்து இருந்துச்சோம்னா உங்களுக்கு வெண்மையா இருக்கும் அந்த பாய். இந்த பாய் அப்படி இருந்திருக்கு. பாயில் படுத்திருந்த எழுந்தால் பாயில் படுத்திருந்தார்கள். தலைக்குள்ள அந்த குப்பைகள் கூடங்கள் நடத்தப்பட்ட தலையணை வைத்திருந்தார்கள். அப்ப அவங்களுடைய அந்த பாயினுடைய அந்த என்னது வரிகள், இந்த பாயினுடைய வரிகள் எல்லாம் அவங்களுடைய விழாப்புறத்தில், ஏன்னா விழாப்புறம் மட்டும் படுப்பாங்க. படுக்கிறதுக்கு மல்லாந்து படுக்க மாட்டாங்க, முழுவதும் இருக்காது, குப்புறவும் படுக்க மாட்டாங்க. படுக்கும்போது வலது படுக்குமாக ஒருத்தருக்கு படுப்பாங்க. அப்படி படுத்திருந்த காரணத்தினால இந்த வலது விழாப்புறத்துல அப்படியே கட்டங்கட்டமா போட்டிருக்கு. அதனுடைய வரிகள் இங்க வந்து அச்சு எடுத்து வச்சிருக்குது. இதை பார்த்துவிட்டு முரளியாக சொல்றாங்க, இதை பார்த்துவிட்டு நான் அழுது விட்டேன். அழுத உடனே புசுசுலாத்தில் கேட்கிறாங்க, இது இருக்கு அழுகுற இருக்கு அழுகுற அது கொஞ்சம் சொல்றாங்க. நான் சொன்னேன், வேற சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த கிஸ்ராவ கைசர் சீமாகுமா சீசி, இந்த கிஸ்ரா கைசர் மன்னர்கள்லாம் இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் எப்படியோ இருக்கிறாங்க. இவங்க மன்னர் தானே, கிஸ்ரா கைசர் அந்த மன்னர்கள்லாம் வந்து எப்படி எப்படியே இருக்கிறாங்க. கிஸ்ராங்கிறது வந்து பாரசீக மன்னரா? ஆமா. கைசருங்கிறவர் வந்து ரோமாபுரி இத்தாலி மன்னர், அன்றைக்கு பெரிய வல்லரசுகள் அது. அவங்கெல்லாம் எப்படி எப்படி இருக்கிறாங்க. தூதர் வந்து இப்படி ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களே, யார் யாருக்கோ இப்படிதான் வாழ்றாங்களே கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அமா கல்லா அந்த லஹ்மு துன்யா வல நல்ல ஆகிரா. உமரே, துன்யாவுல அவங்களுக்கு போகட்டும், ஆகிரத்துல நமக்கு வரட்டும் என்பது உங்களுக்கு பொருள், உங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லையா? துன்யாவில் அவங்க அனுபவிக்கிட்டு, நமக்கு ஆகிரத்து இருக்கு, அதுல உனக்கு திருப்தி இல்லையா? அதுல திருப்தி அடைஞ்சிக்க, விரும்பி வேண்டி தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். அதாவது அர்த்தம், வேணும் அந்த வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், வேணும் இந்த வாழ்க்கைக்கு நான் பழகிக்கிறேன். துன்யாவில் அவனுக்கு போகட்டும், ஆகிரத்து நமக்கு. அமா தரலா அந்த லஹ்மு துன்யா, துன்யா அவங்களுக்கு ஆகிட்டு போகட்டும், பல நாள் ஆகிறா, நமக்கு ஆகிரத்து ஆகட்டும், இதுல ஒரு திருப்தி இல்லையா கேட்கிறாங்க. அப்ப இதுல பல விஷயம், அந்த மாமனிதர் இப்படி வாழ்ந்தது காரணம் தெரிஞ்சு, ஏன் இப்படி வாழ முடிஞ்சுன்னா அது ஆகிறதா, எதுக்கு இப்படி வாழ முடிஞ்சு? அவ்வளவு தியாகம் பண்ணாலும் மக்காமன் மகமூதாங்கிறா, சும்மா கொடுப்பான்ல. அசா ரப்புக்க அசா ஏபாசக்க ரப்புக்க மக்காமன் மஹமூதா, மக்காம மஹமூதா என்ற புகழப்பட்ட இடத்துல அந்தஸ்திலே அல்லாஹ் வந்து எழுப்புவான்னு குரான்ல சொல்றாங்க. இதுக்கு அவ்வளவு தியாகம் பண்ணா அவருக்கு மேல கொடுப்பான், அவ்வளவு சொத்துக்களை தியாகம் பண்ணதுனால அவ்வளவு பெரிய உயர்ந்த தரஜாவை அல்லாஹ் வந்து கொடுக்க இருக்கலாம். இது பாயுடைய நிலைமை அப்படி. தாலி வருவாங்க போல நிறைய கூடாது போல, அதான் பேசிட்டு இருக்கிறோம். உலக வாழ்க்கையை பெருசா நினைக்க கூடாதுன்னு சொல்லி இப்படி எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை. இன்னொரு இடத்துல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சொல்றாங்க, இதே மாதிரி பாயில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கும் பொழுது வரி வரியாக விழுந்ததை வந்து நான் பார்த்தேன். பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய தூதரே, லவித்த கதனால கவிதான், நாங்க உங்களுக்காக வேண்டி பாய்க்கு மேல வச்சுக்கிற மாதிரி ஒரு தர்றமே, பெயர் ஒரு தர்றமே, நாங்க ஒரு கஷ்டப்பட்டு நீங்க பாயில நேரடியா படுத்த வேணாம், பாய்க்கு மேல விரிச்சுக்கிறதுக்கு நாங்க ஏதாவது ஒரு விருப்ப தயார் பண்ணி தர்றோமே அப்படின்னு ரசூலுல்லாஹ் அப்ப என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? மாலி ஒரு துன்யா ஒமாலி ஒமாலி துன்யா, எனக்கும் துன்யாவுக்கு என்ன இருக்குது? எனக்கு இந்த துன்யாவுக்கு என்ன பெரிய உறவு இருக்குது? மான துன்யா இல்லா கராச்சிபின், நான் இந்த துன்யாவில் எப்படி இருக்கேன்னு கேட்டா ஒரு பயணி, இஷ்டவல்ல தகத்த சஜரா, ஒரு மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் நிழலை அனுபவிக்கிறானே அந்த பயணி, அவ்வளவுதான். அப்புறம் சும்மராக
அதுல நிலநடுக்க போயிட்டு சுகமா இருந்துட்டு கரெக்டா அதுக்கிட்டு போயிடலாம். ஒரு மரத்தடியில போறான், ஒரு நேரத்தில் நல்ல வெயில் கஷ்டம் இல்லாம நல்லா இயற்கை காத்த வாங்குறான், மரத்தை விட்டுக்கிட்டா போறான், விட்டு போயிடுறோம். இதெல்லாம் நம்ம துணியாவுக்கு வர்றோம். ஏதோ மரத்துல நிழல் வாங்குற மாதிரி இந்த ஒரு பாய், இந்த ஒரு தட்டு, இந்த ஒரு தங்கரை வேறலாம் விட்டு போய்கிட்டு வேண்டியதான், பேரை விட்டு வேண்டியதான். இதனப்பா எனக்கு துணியாவுக்குள்ள வரவுங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மாதிரியான அதிசயமான அற்புதமான வாழ்க்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க. இது அவங்களுடைய உணவு. பாருங்க, உணவுல அந்த மாதிரி, படுக்கிற படுக்கையில அந்த மாதிரி, அப்ப நாக்கும் கட்டுப்படுது, உடம்பும் அந்த சுகம், அந்த சூழ்நிலை சீக்கிரம் வேண்டியிருக்கா பாருங்க. பெரிய பெரிய நம்ம யாரெல்லாம் நம்மள ஆன்மீகத்தை பக்குவப்படுத்த நினைக்கிறாங்களோ அல்லாஹ்வுடைய ரசூலின் வாரிசு ரகசியமான ஞானத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிக்கலாங்க. ஆனா ரகசியமான ஞானத்தை ஒரு ரசம் வந்து சொல்லிட்டு போயிருந்தா இப்படி நீங்க ஆழ்ந்து காட்டணும், ஒத்த ஆள் காட்டும். இப்படித்தான் வாழணும் அளவுகளை வச்சா செய்யணும்னு ஒருத்தர் தோன்றவே மாட்டான். செய்யணும்னா என்ன, அவனுக்கு இவ்வளவுதான் இடம், 5 கட்சி தான் அவனுக்கு இடம். பாய் ஒரே பாயம் தருவோம், ஓடப்பாய். இந்த குழந்தைகளை கனாசா கொடுத்துருக்காக பாய் வைக்குமே அந்த பாய், அந்த மாதிரி ஒரு பாய் ஒன்று தருவோம். இதுதான் இருந்துக்கணும். மேல ஒரு கோவில் தரும், கீழே ஒரு கட்டிக்கை கொண்டு இதுவா செய்வா, இப்படிவா என்ன செய்ய வரான்னு பார்ப்போம். அதுவானா இவன் செய்யலாம் பாருங்க. இந்த மாமா இந்த மணி இதுலங்க பரிசுத்தம். ஒருத்தர் ஓசி பாருங்க, ஒருவரை பின்பற்றுவதாக இருந்தா அந்த வாழ்க்கை ஒருத்தர் தகுதி இருக்கான்னு பார்க்கணும். நமக்கு நடக்க முடியுதோ முடியலையோ, இந்த மாமனியை தவிர எவ்வளவு தகுதி இருக்கு சொல்ல பார்ப்போம். சுத்தம் அப்படி பரிசுத்தமா, அது கல்யாணம் குவிச்சு கிடக்கிற நேரத்தில் அது மாத்திரம் இல்லை. ஒரு தடவை, அதாவது எந்த அளவுக்கு நிலைமைன்னு பாருங்க, அரசுடைய இந்த பைத்துல்மால்ல காசு இருந்து மறந்தும் கூட தன்னுடைய குடும்பத்தினரை கைவிச்சிடக்கூடாது என்பதில் அவங்க காட்டின அக்கறையை பாருங்க. ஒரு முறை அசர் தொழுகை உக்பாபின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சஹீஹ் புகாரில இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ். அசர் தொழுகையை நடத்துறாங்க. பொதுவாக ரசூலுல்லாஹி தொழுகை நடத்தினாங்கன்னா சலாம் கொடுத்த உடனே வந்துட்டு வர மாட்டாங்க. கூப்பிட்டு வாங்குறது என்பது இல்லையே தவிர நிறைய விக்கிரங்கள் தஸ்மீகள் எழுதுவாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் எழுதிட்டு அப்புறம் எல்லா இடத்துல என்னென்னலாம் கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்கறது உங்க இதே வழக்கம். கேட்கறதுலாம் கேட்பாங்க, சலாம் கொடுத்து வேக ஓட மாட்டாங்க. ஒரு நாள் அசர் தொழுவாங்க, தொழுந்து வருவாங்க. கேட்டா போங்க, வீடு என்பது பள்ளிவாசல் கேட்டா போக இருக்குது. தொழுது முடிச்சவன உட்காரங்க, வேகமா ஓடுறாங்க. அந்த விரைவை பார்த்துட்டு நாங்க இன்னும் எவ்வளவு பதவிடுறாங்க. அவ்வளவு வேகமா சலாம் கொடுத்த உடனே மொத்த சலாவலைக்கு ரஹமத்துல்லாஹி போய் இடிச்சு ஓடுறாங்க. அவ்வளவு வேகமா ஓடுறாங்க. ஓடிட்டு கொஞ்ச நேரம் வந்து வர்றாங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு வெள்ளி கட்டி ஒண்ணு ஜகாத்த பைத்துல் மாலுக்காக கொண்டாந்து கொடுத்தாங்க. அதை வந்து வீட்டுல வச்சுக்கிட்டேன், நான் வீட்டுக்குள்ள வச்சுட்டேன். வீட்டுல வச்சதை வந்து வீட்டுல வச்ச நிலையில நான் வந்து போட்டா போயிட்டேன்னு சொன்னா என்னுடைய பொருள் நிறுத்தி அவனை சொல்லக்கூடாது. நம்ம வீட்டுல என்ன சொல்லிக் கொடுங்க, வந்துடலாம். அப்ப வீட்டுல வந்து சொல்லாம ஓட்ட போட்டுருவீங்க, நமக்கு வெளிக்கட்டி கொடுத்துருக்காங்க எடுத்து அதை ஆயிஷா நான் எடுத்து சாப்பிட்டுருவாங்க. அதுக்காக உள்ள போய் இந்த வெள்ளி கட்டியை வந்து பங்கிட்டு கொடுக்கறது நமக்கு ஒண்ணும் இல்லை, இந்த சொல்லிட்டு வாங்குறாங்க. சொல்லி அந்த நேரம் கூட மனித வாழ்க்கை உறுதி இல்லை நம்பிக்கையும் பாருங்க. அதை இதை பற்றி போய் சொல்லலாம். தொழுகை அவங்களை தடுத்து தொழுது கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஞாபகம் வந்திருக்கிறது. வெள்ளி கட்டியை கொண்டாந்து வந்தாங்க, அதை வந்து பைத்துல் மால்ல வைக்காம பள்ளிவாசல் கொண்டாந்து வைக்காம வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டோம். பேச்சாக வாங்கி வச்சுட்டாங்க. வீட்டுல வந்து பைத்துல் மால் பொருளை வைக்க மாட்டாங்கன்னு விளங்குது. ரசூலுல்லாஹி விளக்கம் வந்து பைத்துல் மாலுக்கு வந்து ஜக்காத்துக்கு வந்து வரக்கூடிய பொருளை வந்து வீட்டுல வைக்க மாட்டாங்க. வேற எங்க வைப்பாங்க? அதே பள்ளியில் அதுக்கு ஒரு கதாநாயகம் இருக்கு. அபூ ஹுரைரா வந்து கீப்பர், அதை வந்து கண்காணிக்கக்கூடியவர், செக்யூரிட்டி அவரை போட்டு வச்சிருக்காங்க. சதக்கத்துல் ஃபித்ர்ல இருந்து எல்லா சதக்கால வந்து அது ஒரு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அதுக்குள்ளதான் எல்லாம் போய் சேரும். இவருடைய கண்காணிப்புல, அபூ ஹுரைராவுடைய கண்காணிப்புல அது இருக்கும். ஏதோ வீட்டுல வந்து வச்சுட்டாங்க, ஏதோ கொடுத்துருப்பாங்க, கையில வாங்கி வீட்டுல இருக்கலாம், அது வீட்டுல இருக்கும்போது திரும்ப கொடுத்துருக்கலாம், எப்படியே வீட்டுல வச்சுட்டாங்க. நான் தொழுது கொண்டிருக்கும் பொழுது வெள்ளி கட்டியை வந்து வச்சுட்டேன் வீட்டுல இருந்து யாரும் வந்துச்சு. எப்படா சலாம் கொடுப்போம் காத்துக்கிட்டு இருந்துட்டு சலாம் கொடுத்தவங்க நான் உள்ள ஓடி போய் நமக்கு வந்து ஒரு கொண்டு வராங்க. இது நமக்கு என்னுடைய காசு இல்லை,
இது ஏழைகளுக்கு உள்ள தக்காத்து பணம், தக்காத்துல உள்ளது. இதை சொல்லி விநியோகிக்க முடியாது. ஏன்னா வீட்டுக்குள்ளே வர்றாங்க, விநியோகிக்கிறது வீட்டுக்குள்ளே போடுறாங்க. அமராண்டு தான் வரும். தக்லீம் பண்ணக்கூடிய பங்கு வைக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டு வந்திருக்காங்க. அப்ப இது என்ன வாழ்க்கைன்னு பாருங்க. இருக்கு யாருக்கு தெரியுங்க. வெள்ளிக்கட்டி கொடுத்தாலும் கொடுத்த கணக்காட்டு யாராவது கொடுத்த எவங்களாவது கேட்பாங்க. அந்த காலத்துல யாராச்சும் இடத்துல அதை அவங்க வெள்ளிக்கட்டி கொடுத்து அடிக்கிறோமே அதை பண்ணி யாரா காட்டாங்களா? கேட்கிற அளவுக்கு அந்த மாமனிகளை அவங்க வச்சிருந்தாங்க. யாரும் கேட்க போறதில்லை. அவங்க தனக்கு எடுத்துக்கிட்டா கூட தூதருக்கு என்ன ப்ரூஃப், அல்லாவுடைய தூதருக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்கறாங்கல்ல, இதுதான் ப்ரூஃப். அல்லாவுடைய தூதரா இருக்கிற ப்ரூஃப் வாழ்க்கை காட்டுல தான் ப்ரூஃப், வேற எதுவும் ப்ரூஃப் இல்லை. காண ப்ரூஃப் குரான், குரான் தான் வாழ்க்கையா இருக்கு சொன்னாங்க ஆயிஷா நபி. எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வாழ்க்கை குரான் தான் வாழ்க்கை. என்ன இருக்கு வாழ்ந்து காட்டினாங்க, செயல்பட்டு கொடுத்தாங்க. அவ்வளவுதான். நேர்மை, நியாயம், அமானிதம் அப்படின்னு குரான்ல கட்டாயிட்டு இருக்கேன். வாழ்ந்து காட்டினாங்க. நேர்மையா எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு வரைக்கும் நேர்மையா இருக்கணும்னு காட்டினாங்க. அப்ப இதுல தொடங்கிக்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தா போகக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு அந்த வீடுக்கு பாருங்க, போர்ல இருந்து கிடைக்கக்கூடிய கனிமத்து இருக்குல்ல, போர்ல இருந்து அதுல அவங்களுக்கு ஒரு இடம் ஒண்ணு கிடைச்சிருந்துச்சு. ஒரு நிலம் ஊருக்கு வெளியில எல்லாரும் பங்கு வைப்பாங்கல்ல, பங்கு வைக்கும் பொழுது உனக்கு 5 சென்ட், உனக்கு ஊரே அதுல அவங்க வெற்றி சொல்றாங்க. அந்த ஊர்ல உள்ள புறம்போக்குப்புறம் கவர்மெண்ட் தானே சேரும். ஒரு ஊரை வெற்றி கொண்டாங்கன்னு சொன்னா ஊர்ல தனிப்பட்ட முறையில் ஒருத்தவங்க அவங்களுக்கு சேர்ந்துரு, மீதி ஊர்ல புறம்போக்குப்புறம் அரசாங்கத்துக்கு தானே சேரும். எந்த நாட்டிலையும் எல்லாமே உங்களுக்கு நம்ம நாட்டிலேயே கட்டா போடாத எல்லா நிலமும் யாருக்கு சேரும், கவர்மெண்ட் தான் சேரும். அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சாங்க, நமக்கு கொண்டு வந்த நிலத்தை எல்லாருக்கும் போட்ட மாதிரி எல்லாரும் 4 பேர் இருக்கிற அதே எவ்வளவு பண்ணிட்டு தோட்டம்னு சொல்லி வருது, ஒரு பெரிய இடம் இருக்கு, அதை வச்சிருந்துருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிடுறாங்க. வஃபாத் ஆன உடனே அபூபக்கர் ஆட்சிக்கு வர்றாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா அபூபக்கர் வர்றாங்க ஜனாதிபதி ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஜனாதிபதி அவர்களே, இந்த மாதிரி அத்தாவுக்கு இந்த நிலம் ஒண்ணு இருக்குல்ல, அதை நீங்க எங்களுக்கு தந்துருங்க, உங்களுக்கு இல்லதானே உங்க அத்தா தானே வச்சிருந்தாங்க, அதே நீங்க எங்கள்கிட்ட தந்துருங்க அப்படின்னு சொல்லி அபூபக்கர் கேட்கிறாங்க. உடனே அபூபக்கர் என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மகள் கேட்கிறாங்க. அபூபக்கர் என்ன சொல்றாங்க, தரமாட்டேன், தரவே மாட்டேன். ஏன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அதான் செய்யணும். நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய முகபத்துன்னு சொல்லி அவருக்கு மீறுவதெல்லாம் முகபத்துன்னு வச்சுக்கிறோம். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகபத்துக்கு அளவுகளே மீனாகலாமா, ஆனா இவ்வளவு சொன்னாங்களா சொல்லல. முகபத்து காட்டுறேன், முகபத்து காட்டுறது இவங்களுக்கு அளவுகள் என்ன, அவர் கட்டளை எல்லாம் மீறுவது முகபத்து. தண்ணி அடிச்சுக்கிட்டு இந்த பிட போகுமா இன்னும் மீனாவில கொண்டாடுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுறவங்க அவர் கட்டளையை மீறான், தண்ணி அடிக்கிறான், இந்த பிட போகுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா. ஊரோட போய்கிட்டு இருக்கும்போது 3 பிள்ளைகளை நாங்க சொல்லுவோம், இந்த காலம் இந்த காலத்து போய்கிட்டே போயிடுவோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மீனாவில கொண்டாடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் கேட்கிறாங்க, நம்மளா தானே பண்ணிருப்போம், மகள் கேட்கிறாங்க, கொடுத்துருவோம். ரசூலுல்லாஹ்வுடைய மகள் அது எவ்வளவு முகப்பத்து வைக்கிற அளவு நோய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை செஞ்சு காட்டுறது முகப்பத்து. என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்க மகள் கேட்கிறீங்க, உங்க அத்தா என்ன சொன்னாங்க தெரியுமா, தரக்கனாக சதக்கா, நாங்கள் ஊருக்கு நபிமார்கள் ஆகிய நாங்கள் ஒரு சொத்துக்களுக்கு யாரையும் மாறி காட்ட மாட்டோம், என்ற சொத்துக்கு வாரிசுக்கே சேராது. எங்களுக்கு ஏதாவது விட்டுட்டு போனமையானால் தரக்கனாக சதக்கா, நாங்கள் மூத்தாவது எதை விட்டுட்டு போறோமோ அது சதக்கா, எல்லா முஸ்லீம்களுக்கும் பொதுவானது. இந்த ஒரு நிலத்தை தான் விட்டுட்டு போனாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போனவங்க போது மாத்தரக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோட்டிக்கு திர்ஹமன் வலா தீனாரன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் பொழுது சொத்தாக விட்டுட்டு போனாங்க. வெள்ளிக்காசை விட்டுவிட்டு போகவில்லை, தங்கக்காசை விட்டுட்டு போகவில்லை, ஒரு அபுதன் ஆண் அடிமைகளை விட்டுட்டு செல்லவில்லை, ஒரு அமத்தன் பெண் அடிமைகளை விட்டுட்டு செல்லவில்லை, வலாசியம் வேறு எதையும் விட்டுட்டு செல்லவில்லை. அவங்க விட்டுட்டு போன சொத்து என்னன்னு கேட்டா இல்லா பகலத்தகுரு பைலா, வெள்ளை விளையர் என்ற ஒரு கோளர் கருதை வச்சிருந்தாங்க சவாரி செய்வதற்கு, அவங்களுக்கு சொந்தமானது. அது ஒரு சொத்து இல்லை. நோட்டாகும் போது அவங்களுக்கு இருந்த சொத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோட்டாகும் போது விட்டுட்டு போன சொத்து இருக்குல்ல, இல்லா பகலத்தகுரு பைலா, வெள்ளை விளையர் என்ற அழகான கலர்ல ஒரு கோளர் கருதை வச்சிருந்தாங்க.
சவாரிக்கு அது வரும். கோவிலுக்குள்ள குதிரைக்கு கொஞ்சம் கீழே இருக்கும். ஒரு சலாகவு அவங்களுடைய ஆயுதங்களை விட்டுட்டு போனாங்க. அது சோத்துக்கு இல்லாட்டா கூட சமுதாயத்தை காப்பாற்றுறது வேணும். அது களத்தில் இறங்கி ஆர்டர் கொடுக்கிற இல்லையே, முதலாளம் என்று களத்தில் இறங்கி யுத்தம் செய்யக்கூடிய தலைவர் அல்லவா, ஆயுதங்கள் வச்சிருப்பாங்க. உறுப்பு சட்டை, வாழு, காடு அதெல்லாம் கரெக்டா வச்சிருப்பாங்க. இங்க சாப்பாடு படுக்க ஒன்றும் இருக்காது. அல்லாவுடைய மார்க்கத்தில் உயிர் அர்ப்பணிக்க வேண்டிய சாமான்லாம் இருக்கும். அல்லாவுடைய மார்க்கத்தில் அர்ப்பணிக்கிறது, சமுதாயத்தை காப்பாற்றுறது தேவையானதுலாம் அது கரெக்டா இருக்கும். சாப்பாடு தான் இருக்காது. அப்ப அந்த குதிரை கூட அதுக்கு தான் வச்சிருந்தாங்க. வந்து சவாரி வந்து வியாபாரம் குதிரை எதுக்கு குதிரை இல்லை, அந்த குதிரை தான் கோவில் கருதுல நான் குதிரை சொல்ற காரணம் அன்னைக்கு நான் சொல்லிட்டேன். நம்ம நாட்டு குதிரையே அந்த நாட்டு கோவில் கருதைக்கு வச்சுக்கணும். நம்ம நாட்டு குதிரைங்கிறாங்களே அதான் அந்த நாட்டு கோவில் கருது. குதிரை தான் நல்லா இருக்கு. அரபு நாட்டு குதிரை அதுக்கு ஃபேமஸானது. ஒரு குதிரை ஆயுதங்கள் 6 லஞ்ச அழகா சதக்கா கொஞ்சம் நிலம் அந்த நிலம் இது விட்டுட்டு போனது 3 வேற எதுவும் விட்டுட்டு போல. என்னென்ன விட்டு போயிருக்காங்க? ஒண்ணு கொஞ்சம் நிலம், இன்னொன்னு வந்து ஆயுதங்கள், வாழுக்கு ஆயுதம் மொட்டையாவது எல்லாமே இருந்திருக்கலாம். இன்னொன்னு வந்து ஒரு வெள்ள தயாரிக்கிறது. இதுல குதிரை கொத்தி பிரச்சனை இல்லை. அது பாத்தனை குதிரை எனக்கு அதுக்கு ஆயுதத்தை வாங்கி என்ன பண்ண போறாங்க? இதை கேட்டு வர்றாங்க. நிலம் வயசாகும்ல அதை நீங்க கொடுக்குறீங்கிறாங்க. விட்டு போன நிலத்தை உங்களுக்கு தரமாட்டேன். திறக்கு நாகு சதக்கா நாங்க விட்டுட்டு போ. அதாவது இருக்கிற தக்காத்தையும் செஞ்சாம கணக்கு சொந்தமானதையும் லகாதாயிட்டு போறாங்க. எந்த பைசாவையும் இந்த மக்கள்கிட்ட இருந்து சம்பாதிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. வாரிசுகளை யோகம் வச்சுட்டு போயிட்டாங்க. வரக்கூடாதான். வாரிசுக்கு ஒரு பைசாவையும் வச்சுட்டு போகாத ஒரே தலைவர் பெருமானா சொல்லாங்க. வாரிசுக்குன்னு சொல்லி பிள்ளைக்கு தாங்கனுக்கு தம்பிக்கு தான் சேர்க்கலாம். மனுஷன் கொண்டாட்டிக்கு இப்படிதான் சேர்த்துக்கிட்டு இருக்கிறான். எந்த அதை பத்தியே கவலைப்படல. நீங்க உனக்குள்ள ஆதரவு அமைச்சுக்க, நான் ஒண்ணுக்கு போவேன். அந்த பரிசுக்கு முன்கிறாங்க. அப்ப அந்த இடத்தை கேட்டு வரும்போது கொடுக்க மாட்டாங்க. அதனாலேயே பாத்திமா நாய் வந்து பேசாம இருந்துட்டேன். அது புரிய வருது. கடைசி மூத்தாரிக்கு பேசல. 6 மாசம் மூத்தா போயிட்டாங்க. ஆகி 6 மாசத்துக்கு பிறகு பாத்திமா ரதி எல்லாம் போறாங்க. கொடுத்தா போன உடனே கேட்டுறாங்கன்னு விளங்குது. கொடுக்கல. அதனாலே அவங்க சித்திக்கிட்டு என்ன செய்யல, பேசுறது இல்லை, பேச மாட்டேன் அளவுக்கு அந்த பாருல அந்த அதிசயம் இருக்கு. அவன் போறான். அவர் அதுக்கு மேல எல்லாருடைய நான் செய்ய. அதே மாதிரி உண்மையை ஆட்சி காலம் நிராகரிச்சுட்டாங்க. உமர் ஆட்சி காலம் அப்ப வந்து 2 பேர் வர்றாங்க. கத்திமார் இல்லாத முதல்ல போயிட்டாங்க. 2 பேர் வர்றாங்க. யாரு? அலி ரலியல்லாஹு அப்பாஸ் பெரிய சித்தா பெரியப்ப வந்தது. இன்னொரு பெரிய தாவுடைய மகன் அலி ரலியல்லாஹு வர்றாரு. மருமகன் வந்து அபூ தாலிபுடைய மகன்கிற வகையில இருக்கும். மகளை மருமகன் இல்லையா? உமர் இல்லாட்ட வந்து வந்துருங்களேன் தானே அதே கேட்கிறாங்க. அதையே பாத்திமா நாயகி எதற்கு மறுத்தாங்களோ அதையே உமராக நம்ம ஆட்சியில் வந்து 2 பேரும் கேட்கிறாங்க. இப்ப 2 நாங்க சின்னத்தை ஒரு மனிதன் இறந்து போயிட்டான்னு சொன்னா அவங்களுடைய சொத்து வந்து புண்ணு குட்டிகள் ஆம்பளுக்கு எல்லாம் இல்லாட்டி யாருக்கானே சின்னதா பெரிய தொடர் அந்த மாதிரி அசபாக்கள் தான் சேரும் வெட்டப்படி. அதனால எங்களுக்கு வந்து கேட்கிறாங்க. அப்ப உமரில் ஆடுவாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் விற்கின்றது சதக்கா என்று சொன்னார்களே அது உங்களுக்கு தெரியும், தெரியும். நபிமார்களை வாரிசா எங்க சொத்துக்கு யாரும் வாரிசாக முடியாதுன்னு சொன்னாங்களே அது தெரியுமா? தெரியும். பிறகு என்ன அபூபக்கர் தரமாட்டேன் உங்க மனைவிட்ட மறுத்தாங்களே அது தெரியுமா? அனைவர்கள் கேட்கிறாங்க. அபூபக்கர் இல்லாதவர்கள்ட்டயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் போய் கேட்கும்போது தர முடியாதுன்னு மறுத்தாங்களே அது தெரியுமா? தெரியும். தெரியும்ல அது கேட்கறீங்க. தரமாட்டேன். வேணா ஒரு கண்டிஷனோட தருவேன். என்ன கண்டிஷன்? அந்த இடத்தை நிர்வாகம் பண்ற குத்தகைக்கு வருவோம்ல அது மாதிரி தரணும். அது வேலை செய்யறதுக்கு நீங்க சாப்பிட்டு கொடுங்க. யாத்திரை கொடுத்து பயிர் செய்யறதுக்கு இருக்குங்கள அதுக்கு வேணா ஒரு முன்னுரிமை சொத்து தர மாட்டேன். இந்த கண்டிஷனுக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறானால் அது விவசாயம் பண்ற பாத்தியமே தரணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு விவசாயம் பண்ண முடியும். இவங்க யார்கிட்டயோ கொடுத்தா பண்ணணும். யார்கிட்டயோ கொடுத்து பண்றது வேண்டாம், உங்களை கொடுத்து பண்ண சொல்றேன். நீங்க விவசாயம் பண்ணிக்கிறீங்க. அதுல கிடைக்கிறது மற்ற விவசாயம் பண்ணிட்டு அரசாங்கத்துக்கு எவ்வளவு எல்லாரும் தர்றாங்களோ அந்த மாதிரி கணக்கு எடுத்துக்கிறீங்க.
அதுதான் தர முடியுமே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போன சொந்தக்காரங்களை கூட இப்படி விட்டுட்டு போன தலைவரை பார்த்திருக்கீங்களா? எல்லா ஊழல் இருந்து எல்லாம் என்னங்க காரணம்? பாரிசு நல்லா இருக்குங்கிறவன் காரணம். அவன் திங்கிறதா இருக்கும் கேட்கிறான். ஒருத்தர் தான் திங்கிறதுக்கு ஒரு 20,000 ரூபாய் இருந்தா ஒருத்தர் கட்டாத வாழ்க்கைதான். 1 லட்சம் ரூபாய் இருந்தா அவங்க மட்டும் நீங்க தாராளமா போகும். அவன் 50 லட்சம் கோடி எதுக்கு சம்பாதிக்கிறான்? பிள்ளைகளுக்கு தான். பிள்ளை வாரிசு சொந்தம் அவனுக்கு பிறகு சந்தேக சந்ததியா அதுதானே சம்பாதிக்கிறான். அதை பத்தி நினைச்சு பார்க்கலையே, அதை பத்தி கவலைப்படலைங்க. அப்ப அரசு பணத்திலே இருந்து எடுக்க மாட்டேங்கிறாரு. தனக்கு கிடைச்சம் இருக்குல்ல, அதுவும் சதக்கா, மாத்திரக்கனாக சதக்கா, விட்டதெல்லாம் சதக்காதான்னு சொல்லி ஒரு சொல்லாலை சொல்லும். கடைசி நேரத்தில் அப்படி விட்டுட்டு போயிருக்கிறாங்களே, இவங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? யோசிச்சு பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 வரைக்கும் அவங்க மனைவி இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? ஏதாவது கொடுத்துருவாங்க. நமக்கு அவங்க தானே கொடுக்கணும், சிலர் தானே கொடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு அவங்களுக்கு யாரு கொடுக்கிறது? மரணித்த பிறகு கொண்டாட்டிமார்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு யார் சோறு கொடுத்தா? கஷ்டப்படுறாங்க. உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, உஸ்மான் ரலியல்லாஹு கூப்பிட்டு எல்லா மனைவியும் ஒன்னா சேர்ந்து, எல்லா இருக்கிற மனைவியெல்லாம் ஒன்னா சேர்ந்து, நீங்க போய் அபூபக்கர் பேசுங்க, நாங்க கஷ்டப்படுறோம்ல, நாங்க எப்படி இது பண்றோம்? அபூபக்கர் தான் ஜனாதிபதியா இருக்காரு, அரசாங்கத்தில் நிறைய பணத்துல போய் கேட்டு எங்களுக்கு மாசம் மாசம் ஒரு தொகையை வாங்கி தர ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, மூமின்களுடைய தாய்மார்கள், உம்மஹாத்துல் மூமினீன், அனைத்து மூமின்களுக்கும் அன்னையர்களாக திகழக்கூடிய அந்த தாய்மார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை தூதராக அனுப்புறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேசுவதற்காக வேண்டி. அங்கிருந்த எதிர்ப்பு குறை கிளம்புது. ஆயிஷா நாயகி ரசூல் ஸல்லல்லாஹு மனைவி, அவங்க அத்தாவை தகவல் பாஸ் பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு போனது சதக்கான்னு சொல்லிட்டாங்க. நபிமார்கள் வாரிசு இல்லை, அந்த அடிப்படையில் கேட்கிறது இஸ்லாத்திற்கான விரோதமான காரியம். குறுக்காதீங்கிறாங்க. தனக்கும் கிடைக்கும், தானுக்கு ஒரு மனைவி தானே, குறுக்காதீங்கன்னு சொல்லி விடுறாங்க. ஆயிஷா நாயகி குறுக்கப்படல, ஜகாத்து ஹராமாச்சு. பைத்துல் மால்ல உள்ள ஜகாத்து ரசூலுல்லாஹி குடும்பத்துக்கு ஹராம். எதை கேட்கிறீங்க? அப்ப யாராவது அவங்க குடும்பத்தில் உள்ள ஆண்கள் பொறுப்பேற்றுக் கொண்டாதான். ஆயிஷா நாயகி அவங்க அத்தா பொறுப்பேற்றுக்கணும், ஹப்ஸா நாயகி அவங்க அத்தா இவர் பொறுப்பேற்றுக்கணும். அது மாதிரி எந்தெந்த மனைவிமார்கள் இருந்தாங்களோ அவங்களை எல்லாம் அவங்களுடைய அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ அத்தாவோ யாரு இருந்தாங்களோ அவங்க பொறுப்பேற்றுக் கொள்ளணும். அப்படி இல்லைன்னா அன்பளிப்பாக யாராவது தெரிஞ்சவங்க கொடுத்தா வாங்கி கொடுக்கணும். ஏன்னா உழைச்சி வேலை பார்த்து கை வேலை பார்த்து ஏதாவது சாப்பிட்டுக்கணும். இங்க அரசு பணத்திலிருந்து காட்டாது கொடுக்கறாங்க. அப்ப மதிக்காம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவிமார்களை தாயாக மதிக்கிறாங்க. ஒரு கை பார்க்கணும், அவங்க அப்படி மதிக்கிறாங்க. அது தனி, சட்டம் தனி. அதுல எல்லாம் அந்த விட்டு கொடுக்கறாங்க கிடையாது, எந்த பாரபட்சமும் கிடையாதுன்னு சொல்லி இந்த காசு கொஞ்சம் கூட அவங்க அசைக்கிற பத்தியில எதுல மனுஷன் விழுத்துருவானோ அதுல ஜெயிக்கணும். நேற்று இன்னைக்கு சொன்னதான் தெரியுமா, ஒரு மனுஷனும் எதுல விழுவான்னா அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் விலை இருக்கு. இந்த நாட்டு சுத்தத்தை பேசுறதுல 100 ரூபாய் லஞ்சம் வாங்க மாட்டேன் சொல்லுவாங்க. ஆமா, கரெக்ட் இல்லாத ஆளு ஒரு ஆதிபுரத்துக்கு ஒரு அதிகாரி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 100, 200 சொல்றதே வாங்க மாட்டான்னு அர்த்தம். நீ அப்படி கரெக்டா உள்ளவனை கொண்டு வா, அவனுக்குரிய வேலை உண்மை எவனு கொடுக்கணும்னு அர்த்தம். இது ஒரு பெருமைக்காக வாங்காம இருப்பாங்க, நல்ல பெருமைக்காக வேண்டி. அவங்க கிட்ட அப்படி 1000 ரூபாய் கட்டணம் வந்து கொடுத்தா 1000 ரூபாய் பட போறாங்க. 1000 ரூபாய் கட்டணம் வச்சு என்னையா சொல்றீங்கன்னு கேளுங்க. வேலை உனக்கு 1 லட்சம் உனக்கு தரல, அதனால வேலை போகல. வேலை போகாத கிடையாதுங்க, வேலை கொடுக்கல. சிலர் 100க்கு வேலை போயிடுமா, சிலர் 500க்கு வேலை போயிடுமா, 1000க்கு வேலை போயிடுமா. யார விளைக்கிறாங்கன்னு வாங்க முடியாதா? பேர் வாங்கி காட்டுமா? கொடுக்க வேண்டியது கிளீன் நினைச்சு கொடுத்தாங்கன்னா அமெரிக்க இந்தியாவுக்கு எடுத்துட்டு போவாங்க. அது எந்த ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும். யாரும் விற்கும், எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. விலையே போகாம கிடைச்ச வரைக்கும் இப்படி எந்த காசுங்கிற ஆசனத்துல விலை போறான். எந்த மனுஷன் விலை போறாங்க அது ஒரு ரைட்டு தானே. இது குப்பையிலே சர்க்கரையை விட கேவலமாக இந்த கேடு கட்ட வழியில் வரக்கூடிய பணத்தை எல்லாம் ரசூலுல்லாஹி வைத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பய வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு சுத்தமான வாழ்க்கை. அது ஒரு மனிதனை நம்ம அல்லாஹ்வுடைய பேர் வரலாறு தெரியறது முக்கியம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் தான் நம்பணும், விளங்கி நம்பணும். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாம் எப்படி நம்பணும்னா ஏதோ எங்க அத்தா சொன்னாங்கன்னு நம்பக்கூடாது.
விலைக்கு நம்பணும். அந்த வெள்ளசி காட்டு அல்லாஹ்வுக்கு தான். காசு வேற அசைக்க முடியல. காசு மட்டும்தானா ஒரு மனிதனை உரசி பார்க்கிற அளவுகோல்? வேற வேற அளவுகோல் இருக்குது. அந்த அளவுகோல் எல்லாம் உரசி பார்த்தா எப்படி தேடுறாங்க? அதை சில நாளைக்கு பார்ப்போம். காசுனா எல்லாத்துக்கும், காசுங்கிறது எல்லா செல்வத்தையும் நான் சொல்றேன். ஆடை, உணவு, தங்குற இடம், மற்ற வசதிகள், போக்குவரத்து, பாத்திரங்கள், பண்டங்கள், வீட்டு உபயோக சாதனங்கள் எல்லாம் அந்த காசுக்கு அடங்கியிருக்கு. அதெல்லாம் அவங்களை அசைக்க முடியவில்லை. ஒரு நாள் 2 நாள் இல்ல, காலமெல்லாம் வாங்க காட்டிட்டு போயிட்டாங்க. அடுத்த மனுஷனை கெடுக்கக்கூடிய வேறு சில சைத்தான்களுக்கு உரசி பார்க்கிறது. அவைகள்லாம் கண்ணு முன்னாடி வரும்போது எப்படி நடந்து கொண்டார்கள் அவற்றை நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அறிவிப்போம்.